சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ராஜபாளையத்திலிருந்து அண்டமும் பிண்டத்தின் ரகசியமும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு இணைய வழி இணைப்பில் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை பேராசிரியர் அருணாச்சலம் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ராஜபாளையத்தைச் சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை பேராசிரியர் அருள்நிதி அருணாச்சலம் ஐயா அவர்கள் கல்வி தகுதிகளாக மனவளக்கலை யோகாவில் டிப்ளமா மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமா முடித்த பெருமைக்கு உரியவர்கள். பருப்பு மற்றும் நவதானிய வியாபாரம் நடத்தி வரும் ஐயா அவர்கள் ராஜபாளையம் மனவளக்கலை மன்றத்தின் பொறுப்பாசிரியராக கடந்த 8 வருடமாக சிறப்பாக தொண்டாற்றி வருபவர். மேலும் ஐயா அவர்கள் பல பள்ளி கல்லூரிகளில் மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து வருவதோடு பல வெளியூர்களுக்கும் சென்று மனவளக்கலை பயிற்சிகளையும் மனவளக்கலை சிந்தனை உரையையும் வழங்கி குரு சேவை செய்து வருபவர். இத்தகைய சிறப்பும் தகுதியும் வாய்ந்த ஐயா அவர்களை அண்டமும் பிண்டத்தின் ரகசியமும் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. குருவே துணை, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அண்டமும் பிண்டத்தின் ரகசியமும் என்ற முறையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் உடலிலே இருக்கக்கூடிய அண்டங்களை எல்லாம் ரசிக்கலாம், பார்க்கலாம், சிந்திக்கலாம். இதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் வார்த்தை வருவது உங்களுக்காக இருக்கலாம், உங்களுக்கான தீர்வாக இருக்கலாம். ஆகையால் முழு கவனத்தையும் இதன் மேல் செலுத்தி கவனிப்போம். அண்டமும் பிண்டத்தின் ரகசியமும், அதாவது அண்டம் அப்படி என்று சொன்னால் மகரிஷி தெளிவா சொல்லிட்டாங்க. அண்டம் என்றால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அண்டம். பிண்டம் என்றால் உடல். அதோட தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப அண்டத்தை எப்படின்னு நம்ம கவனிக்கணும். பொறுமையா கவனிங்க. ஃபர்ஸ்ட், அண்டத்துல இந்த அண்டம் உருவாவதற்கு இந்த சுத்தவெளிதான் மூல காரணமாக இருக்கிறது. சுத்தவெளியிலிருந்து தான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் துகள்கள் பட்டன. அந்த துகள்கள் கூட்டமைப்பால் விண்ணாயிற்று. அந்த துகள்களின் கூட்டமைப்பால் விண்ணாயிற்று. அடுத்து பாத்தீங்கன்னா விண் கூட்டத்தின் தன்மை சேர்ந்ததே காற்றாயிற்று. விண் கூட்டத்தின் தன்மையே காற்றாயிற்று. விண் கூட்ட தன்மாற்ற நிலை, சுத்த வழியிலிருந்து தன்னை மாற்றி மாற்றி வந்த நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா நீர் கட்டிப்பட்டு நிலமாயிற்று. ஆக பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களின் அமைப்பால் உருவானதுதான் அண்டங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள். எல்லாம் பஞ்சபூதங்களின் கூட்டு. எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய கூட்டு. இதில் பூமி என்ற கோள் மீது அந்த
பஞ்சபூதத்தினுடைய தன்மை சரிவீதாச்சாரத்தில் அமைந்ததால் உயிர்கள் தோன்றின. இங்கதான் எல்லா கோள்கள்ல இருந்து எல்லா ஆற்றலும் எல்லா தெய்வீக சக்தியும் ஒன்றுபோல் இணைந்து பூமியின் மீது படக்கூடிய ஒரு தன்மை, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயல்பு இயற்கை. அப்போ பூமியில படும்போது ஃபர்ஸ்ட் தன்மை ஓரறிவு ஜீவனாகிய மரம் செடி கொடிகள் உருவாயின. ஓரறிவு ஜீவனாகிய மரம் செடி கொடி உருவாயின. அந்த ஓரறிவிலே விதைகள் பூ காய்த்து விதைகளாகி விதைகள் உதிர்ந்து அது காலத்தால் அதனுடைய தன்மை மக்கி புழுவாக மாறியது. தன்மாற்ற நிகழ்ச்சியில் புழுவாக மாறி இரண்டாவது அறிவாக தோன்றின. அடுத்து அதனுடைய தன்மை மீண்டும் தன்மாற்ற தன்மையால் மீண்டும் அதனுடைய தன்மை மூன்றறிவாக வண்டாக மாறியது. மீண்டும் தன்மாற்ற நிகழ்ச்சியின் அடிப்படையிலே ஊர்வனவாக நான்கறிவாக ஊர்வனவாக மாறியது. அடுத்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி ஐந்தறிவாக விலங்கினம் பறவைகள் இதை போன்ற 5 அறிவு ஜீவனாக மாறி கடைசி 5 அறிவில் இருந்து 6வது அறிவாக மனிதனாக தோன்றி இருக்கிறது பிரபஞ்சம். இங்கதான் நம்ம கவனிக்கணும். மனிதனாக தோன்றி இருக்கிறது பிரபஞ்சம். சுத்த சக்தி மனிதன் என்ற ஒரு தன்மையிலே தோன்றி நிற்கிறது. இப்போ பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்தவெளி, அதுக்கடுத்து சுத்தவெளி நொறுங்கின துகள்கள், அடுத்து விண், அடுத்து காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம், இந்த தன்மைகள் இருக்கின்றன. அடுத்து நட்சத்திரங்கள், அடுத்து கோள்கள்ல இருந்து வரக்கூடிய எல்லா கோள்களும் பஞ்சபூதத்தின் கூட்டமைப்பால் ஏற்றம் இறக்கத்தால், அதான் பஞ்சபூதம் குறைவு அதிகம் இருப்பதால் ஒவ்வொரு தன்மையில் எல்லா கோள்களும் உருவாயின. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ அண்டம் முழுவதும் உருவானது பஞ்சபூதத்தின் சேர்க்கையால், பஞ்சபூதம் உருவானது விண் சேர்க்கையால், விண் மற்றும் சுத்தவெளி சேர்க்கையால். இப்படி புரிஞ்சுக்கணுங்க, இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இந்த தலைப்புக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ உடலுக்கு நம்ம வர்றோங்க, நல்லா கவனிங்க. இப்போ உடல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் அண்டத்துல முழுவதும் இருப்பது உடல்ல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நல்லா கவனிங்க. சுத்தவெளி அண்டத்துல இருக்கிறது பிண்டத்தில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா அடுக்கு போல நம்ம கவனிக்கணுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுக்கு போல கவனித்தால் சுத்தவெளி தலை உச்சியாகவும், நல்லா கவனிங்க, சுத்தவெளி தலை உச்சியாகவும் பிரபஞ்சமாகவும், அதே சுத்தவெளி சூழ்ந்தழுத்தும் தன்மையால் நொறுங்குபற்று ஆகினையாகவும், எங்க நெத்திப்புட்டாகவும், அதுக்கடுத்து அதனுடைய தன்மை விண்ணாகவும், விசுக்தி விண்ணாகவும், அதே தன்மை அதற்கு கீழாக காற்றாகவும், அதன் தன்மை அதற்கும் கீழாக நெருப்பாகவும், அதன் தன்மை அதற்கும் கீழாக நீராகவும் நிலமாகவும் இருக்கிறது. வரிசையா மனுஷன்ல கவனிச்சு பாருங்க. அதாவது சுத்தவெளி நொறுங்குபட்டது, அதாவது உயிர் துகள்கள் நொறுங்குபட்ட இடம் உயிராக மாறியது, விண்ணாக மாறியது காற்று, அடுத்து பாத்தீங்கன்னா தொப்புள் மையம் நெருப்பு, அடுத்து சுவாதிஷ்டானம் நீர், அடுத்து மூலாதாரம் நிலம். இந்த அடுக்கு போல இருக்கிறது உடல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உடல்ல வேற என்ன இருக்குன்னு சொன்னா, இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டு இருக்கிறது. அதுபோல நமது உடலில் மையமாக முதுகெலும்பு இருக்கிறது. மற்ற இடங்கள்லாம் எலும்புகள் இருந்தாலும் மையப்பகுதி முதுகெலும்பாக இருந்து மற்றும் எல்லா கிரகத்தினுடைய தன்மைகளும் நமக்கு காந்த அலையாக அனுதினமும் வீசிக்கொண்டிருக்கிறது. எப்படின்னு கவனிங்க. எலும்புகளுடைய தொடர்பு, சூரியனிலிருந்து வரக்கூடிய தொடர்பு எலும்பாக, எலும்பும் சூரிய காந்த சக்தியும் ஒன்றாக, இப்படி புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் இரத்த ஓட்டமாக, அடுத்து செவ்வாய் இரத்தமாக, அதாவது மஜ்ஜையாக,
புதன் தோளாக, குரு மூளை செல்களாக, சுக்கிரன் அதாவது நம்மளுடைய ஜீவவித்து குழம்பாக, ஜீவவித்து குழம்பில் உடைய ஒரு இணைப்பாக தொடர்பில் இருக்கிறது. சனி உடலில் உள்ள நரம்பு ஓட்டமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. ராகு கேது, இங்கதான் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ராகு கேது நமது ஓஜஸ் சக்தியாக சூரியனில் நிற்க முடியாமல் அங்கிருந்து பிரபஞ்சத்தை நோக்கியும் ஒரு பகுதி கீழ் நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ ராகு கேது நமக்கு எவ்வாறு இருக்கிறது? ஓஜஸ் சக்தியாக இருக்கிறது. இந்த ஓஜஸ் சக்தி எப்படி இருக்குன்னு வரிசையில பார்ப்போங்க. இப்ப அடுத்து நம்ம கவனிக்கணும். இப்போ பிரபஞ்சத்தில் இருப்பது மனித உடல்களில் இருக்கிறது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சுத்த வெளி. இப்போ அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுல ஓரளவு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ செயல்பாடுகளை பார்க்க போறோம். இப்ப அண்டத்தில் எந்த மாதிரி செயல்கள் நடக்கிறது, அதே பிண்டத்தில் எந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். அதை கவனிச்சாதான் அங்கதான் நம்மளுடைய அறிவுபூர்வமான ஒரு சிந்தித்தல் இருக்கும்ங்கிறத கவனிங்க. இப்ப கவனிங்க, அண்டத்தில் சுத்தவெளி, விண்ணுக்கும் மேலாக சுத்த வெளியாக, இருட்டாக, மேலும் அண்டத்தையே இயக்கக்கூடிய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக இருக்கிறது. அங்கு மட்டும் இல்லாமல் அண்டத்தையே இயக்கக்கூடிய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக இருக்கிறது சுத்தவெளி. இப்ப அதே சுத்தவெளி நமது உடம்பிலே தலை உச்சியிலும், நல்லா கவனிங்க, தலை உச்சியிலும் நமது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவவித்து குழம்பில் இருக்கக்கூடிய உயிரில் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய சுத்தவெளி அறிவாக இருக்கிறது. எதில்? ஜீவவித்து குழம்பில் ஜீவவித்து குழம்பில் உள்ள இருக்கக்கூடிய உயிருக்குள் இருக்கக்கூடிய சுத்தவெளி அறிவாக இயங்குகிறது. ஒன்று. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்களுக்கும் இடையேயும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு செல்களுக்கும் இடையேயும் இருப்பது சுத்தவெளியே. ஒவ்வொரு செல்களுக்கும் இடையே இருப்பது சுத்தவெளியே. பருவுடல் எதால் ஆனது? பருவுடல் முழுவதும் செல்களால் ஆனது. நல்லா புரிஞ்சுக்கலாம். பருவுடல் செல்களால் ஆனது. ஆனால் செல்களுக்கு இடையே இருப்பது சுத்தவெளிதான் என்பதை நாம் ஆழமா புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ சுத்தவெளி அண்டத்தில் அனைத்தையும் தன்னில் மிதக்க விட்டும், காத்து கொண்டும், சூழ்ந்து அழுத்திக் கொண்டும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அதே சுத்தவெளி தனது உடலிலே அனைத்தையும் வழி நடத்தி கொண்டு, தாங்கிக் கொண்டும், உடலை வழி நடத்தி கொண்டும் இருப்பது அறிவாக. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க? ஒவ்வொரு செல்லுக்கும் இடையேயும் இருப்பது சுத்தவெளி. எல்லா கோடான கோடி செல்களுக்கும் இடையே இருப்பது சுத்தவெளி. நல்லா புரிஞ்சுக்கணும். பிண்டத்துல அடுத்து பாத்தீங்கன்னா விண் என்று சொல்லக்கூடிய, அதாவது சுத்தவெளிக்கு அடுத்து நொறுங்குத்தன்மை, ஆகினைக்குள்ளாக நம்ம உயிரை கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விண் என்பது நமது சுவாதி, அதாவது உயிர் சக்தி இருக்கும் இடம். விண் என்பது உயிர் சக்தி இருக்கக்கூடிய இடம். நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல இருந்து விண் துகள்கள் மேலே என்ன செய்கிறது என்று சொன்னால், உடல், அதாவது விண் சுழற்சி நடக்கிறது. அதனுடைய காந்த சக்தி, அதாவது பிரபஞ்சத்தின் முழுவதும் காந்த சக்தியாக இருக்கிறது. விண் துகள்களாக இருக்கிறது. அதே போல் இந்த பிண்டத்தில் விண் சக்தி உடல் முழுவதும் துகள்களாக இருக்கிறது. இது காந்த சக்தியாக, காந்தத்தன்மையாக, அதாவது ஜீவகாந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் நல்லா கவனிக்கணும், அண்டத்தில் எல்லாம் இயக்கக்கூடிய, எல்லா கோள்களையும் இயக்கக்கூடிய அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் காந்த சக்தி, அந்த விண் சக்தி சுத்த சக்தியும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே உயிர் துகள்களின் சுழற்சியில் காந்த சக்தி விரிவுபட்டு அந்த ஜீவகாந்த சக்தியே அனைத்தையும் இயக்கும் வண்ணமாகவும் தாங்கி பிடித்து இயங்கும் வண்ணமாகவும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். உடலுக்குள்ள உறுப்புகள் அனைத்தையும் இயக்குவது தானியங்கி மண்டலம். அதுவாக இயக்கிக் கொண்டிருக்கிறது, தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ விண்
காந்த சக்தி விண் துகள்கள் உடல் முழுவதும் சுற்றி அப்பொழுது காந்த சக்தியினுடைய விரிவு பற்று உடல் எல்லா இடத்திலையும் எல்லா செல்களையும் காத்து கொண்டும் எல்லா உறுப்புகளையும் காத்து கொண்டும் வழிநடத்தி கொண்டும் இருக்கின்றன. அப்போ விசுத்தியின் சக்தியை நாம் உணர வேண்டும். அப்பொழுது விசுக்தியின் சக்தியை நாம் உணர வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா காற்று பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது காற்று. அதே காற்று நமது நெஞ்சில் இருக்கிறது, நெஞ்சில் மையத்தில் இருக்கிறது. நல்லா அந்த இடத்துல கவனிக்கணும். அந்த இடத்துல காற்றோட்டம் இருந்து நமது முழுவதும், அதாவது நுரையீரல் பகுதியிலிருந்து எல்லா ஆற்றலையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது காற்றுத்தன்மை. அதே சுத்தவெளியால், அதே சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் வழிநடத்தி கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த இடமான நமது மணிபூரகத்துல உள்ள அந்த அதே நெருப்புத்தன்மை, அதே தன்மை இதே தொப்புள் மையத்தில் இருந்து அனைத்தையும், அதாவது வயிற்பகுதிகள் முழுவதையும் காத்து கொண்டு அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அதாவது அண்டத்தில் நெருப்பாக இருப்பது பிண்டத்தில் தொப்புள் மையத்தில் இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரமாக இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் அண்டத்தில் நீராக இருப்பது சுவாதிஷ்டானத்தில் நீராக இருக்கிறது. அதனுடைய தன்மை அதனுடைய சக்கராவை நல்ல முறையிலே வழிநடத்தி கொண்டு பராமரித்து கொண்டும் இருக்கிறது. அதே போல் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி படைத்த திரவம், மகாசக்தி படைத்த அந்த தன்மை உயிரினுடைய தன்மையை வெளியே விடாமலும் உயிர் சக்தியை பிடித்து கொண்டும் உயிர் சக்தியை உற்பத்தி பண்ணி கொண்டும் இருக்கக்கூடிய மகாசக்தி மூலாதாரம். பதிவு கொள்ளும் இடம், அனைத்து செயல்களும் அனைத்து மூலமும் பதிவு கொள்ளும் இடம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப அதே தன்மை நல்லா கவனிக்கணும். பிரபஞ்சத்தில் அழுத்தமாக சுவையாக, மனமாக, ஒளியாக. இப்போ நம்மள கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதே இது நமது உடலில் அழுத்த தன்மையாக தோலாக இருக்கிறது. தோல் என்ற கருவியின் மூலமாக அந்த தன்மாத்திரை நிகழ்ச்சி நடக்குது. பஞ்சபூதத்திலிருந்து தன்மாத்திரை நிகழ்ச்சி, தன்மாற்ற நிலை, பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய தன்மாற்ற நிகழ்ச்சி. அப்போ தோல் மூலியமாக அழுத்தத்தை உணரும் சக்தியாகவும், வாயின் மூலியமாக ருசி என்று சொல்லக்கூடிய தன்மையாகவும், அதாவது நீர் தன்மையாகவும், நாக்கில் மூக்கில் மனம், அதாவது நிலம் தன்மையாகவும், மூக்கினுடைய தன்மை நிலத்தன்மையாகவும், மனம் அந்த மனத்தை நிர்ணயிக்கக்கூடிய மூக்கினுடைய கருவியாகவும், கண்கள் ஒளி என்ற ஒரு சக்தி, அதாவது நெருப்புக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய நெருப்பு என்ற ஒரு காந்த சக்தியாகவும், காற்றுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒளி என்ற ஒரு காந்த சக்தியாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நல்லா புரிஞ்சுக்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இப்ப அடுத்து போறதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். இப்போ அண்டத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது, அதே போல் பிண்டத்திலும் சுத்தவெளி அறிவு வழி நடத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், இப்பொழுதும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஏன் பிறகு மனிதனுக்கு நோய் வருகிறது? எதற்கு உடலை வழிநடத்த முடியாமல் போகிறது? எதற்கு இறைவனை உணர முடியவில்லை? தன்னில் இறைவன் இருந்தும், தன்னில் இறை சக்தி இருந்தும், தன்னில் உயிர் சக்தி இருந்தும் ஏன் இறைவனை உணர முடியவில்லை என்றால், மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னன்னு கவனிங்க. மூன்று களங்கங்களால் மனிதன் இறைவனை உணர முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மூன்று களங்கங்கள்: ஆணவம், கர்மம், மாயை. இந்த மூன்று விஷயங்கள் மனிதனில் இருப்பதால், மூன்று களங்கங்கள் இருப்பதால் நாம் நமக்குள் இருக்கும் இறை சக்தியை உணர முடியவில்லை. தெரிஞ்சிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இறைவன் தான், இந்த உடல் இறைவன் தான், இந்த உடலுக்குள் இருப்பது இறை சக்தி தான் என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் இந்த மூன்று ஆணவம், கர்மம், மாயை நம்முள் சிக்கி கொண்டிருப்பதால் நாம் இறைவனை உணர முடியவில்லை. ஆனால் அந்த ஆணவத்தினுடைய தன்மை விஸ்வரூபமாக பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை,
வஞ்சம் என்று குணங்களாக ஆற்றல் பெற்று விட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 6 தீய குணங்களாகவும் மாற்றம் பெற்று அதனுடைய செயல்கள் நம்மால் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பஞ்சமா பாதங்களில் மனிதன் சிக்கி விடுகிறான். பஞ்சமா பாதங்களில் மனிதன் சிக்கி பொய், நல்லா புரிஞ்சுக்கணும், பொய், சூது, களவு, கொலை, கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு 5 மகா பஞ்சபாதங்களில் சிக்கி விடுகிறான். அதை மீண்டும் மீண்டும் செய்து செய்து மீண்டும் மீண்டும் அதையே செய்து செய்து பாவப்பதிவுகளை அதிகரித்து விடுவதால் பாவப்பதிவுகள் விஸ்வரூபமாகிய மனிதனிடம் இருக்கிறதே தவிர நமக்குள் இருக்கக்கூடிய இறை சக்தி நம்மால் உணர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்க. இப்போ நாம அந்த அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக உணர வேண்டும் என்றால் நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி அதை நல்லா கவனிச்சு வழி நடத்தி அந்த சூழ்நிலையை நமக்கு வகுத்து கொடுத்தது தாங்க அனைத்து பயிற்சி முறைகளும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ பயிற்சின்னு நம்ம சொல்றோம், பயிற்சியை எந்த அளவிற்கு மகர்ஷியோடு இணைந்து மகர்ஷி தன்மையை இணைத்து மகர்ஷியவே நினைத்து நாம் செய்யத்தான் அனைத்து பயிற்சிகள் இருக்கக்கூடிய ரகசியங்களும் அனைத்து பயிற்சிகள் நம் உடலில் என்ன ஒரு தன்மையான மாற்றத்தை வெளிப்படுத்துகிறதுங்கிறதையும் நாம் உணர முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா அகத்தாய்வு பயிற்சி தான், நல்லா புரிஞ்சுக்குங்க, உடற்பயிற்சி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான எடுத்துக்கொள்ளும் முயற்சி. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான எடுத்துக்கொள்ளும் முயற்சி எது? உடற்பயிற்சி. அப்போ தவம் என்பது மனதை சரியான அளவிலே முறைப்படுத்துவதற்கான பயிற்சி. அதாவது மன அலைச்சுழல் அதிகமாகாமல் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இறை சக்தியை உணரக்கூடிய தன்மையில் வடிவமைக்கக்கூடிய மனதை வடிவமைக்கக்கூடிய திறன்தான் தவம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து காயகல்ப பயிற்சி நமது உயிரை மேலும் மேலும் அதிகரிக்க குறைய விடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கான எடுத்துக்கொள்ளும் முயற்சி அப்படி புரிஞ்சுங்க. ஆனால் இந்த மூன்றும் இவ்வாறுதான் நமது பயிற்சியின் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாகத்தான் நாம் ஆணவம், கர்மம், மாயையை புரிந்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகத்தாய்வுல தான் புரிந்து கொள்ள முடியும். அகத்தாய்வுல தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வாழ்வு மனப்பான்மையை நல்ல குணங்களாக மாற்ற முடியும். வஞ்சம் என்று உட்பட 6 குணங்களையும் நல்ல குணங்களாக மாற்றக்கூடிய வல்லமை அகத்தாய்வில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த உடல் பயிற்சியின் மூலியமாக, காயகல்ப பயிற்சியின் மூலியமாக, தவ பயிற்சியின் மூலியமாக, அனைத்து இந்த 3 பயிற்சிகளின் மூலியமாக நாம் பெற்ற அந்த சக்தியை நாம் முறையாக அகத்தாய்வு மூலம் நாம் நம்மை திருத்தி வாழும் முயற்சி. அதாவது ஆணவம், கர்மம், மாயையெல்லாம் திருத்தி நல்வழியில் மாற்றும் முயற்சின்னு புரிஞ்சுக்கங்க. இப்ப தவம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு முன்னேற்றத்தை தருகிறதோ அந்த அளவிற்கு ஆணவம், கர்மம், மாயை உணர முடியும். இது ஆணவம், இது கர்மாவிலிருந்து வந்தது, இது அனைத்து செயல்களும் கர்மாவில் இருந்துதான். ஆனால் கர்மாவை மாற்றும் சக்தி அகத்தாய்வுக்கு தான் இருக்கிறது. கர்மாவை நல்ல வழியில் மாற்றும் சக்தி அகத்தாய்வுக்கு தான் இருக்கிறது. ஆக நாம் அனுதினமும் தவம் ஏற்ற ஏற்ற எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை முதற்கொண்டு நாம் உணர முடியும். எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை முதற்கொண்டு நாம் உணர முடியும். இப்போ இது நம்ம ஒரு வகையில புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுத்தவெளி சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் படைத்தது. எந்த பொருளையும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் படைத்தது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் பிரபஞ்சத்தில் இருப்பது, அதாவது அண்டத்தில் இருப்பது, பிண்டத்தில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எவ்வாறு இயங்குகிறது என்று சொன்னால் நல்லா கவனிங்க. நமது மூச்சுக்காற்றாக இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மூச்சை விடுகிறோம், மூச்சை விடுகிறோம், மூச்சை இழுக்கிறோம், தள்ளுகிறோம், இழுக்கிறோம். தள்ளும் ஆற்றல் கொள்ளும் ஆற்றலாக, தள்ளும் ஆற்றலாகவும்
கொள்ளும் ஆற்றலாகவும் சுத்தவெளியின் தன்மை இயங்கிக் கொண்டிருக்கிறது. தள்ளும் ஆற்றலாகவும் கொள்ளும் ஆற்றலாகவும் சுத்தவெளியின் வெளிப்பாடு இயக்கத்தன்மை மூச்சுக்காற்றாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்க, இப்ப இதை எப்படி மூச்சு நிக்கிது? கடைசியில மூச்சு நின்றுது இல்ல, என்ன காரணம்? மூச்சு விட்டது அதோட நின்றுது. எப்படி நடக்குதுன்னு கவனிக்கணும். நம்ம உயிர் துகள்களின் எண்ணிக்கை குறைய குறைய உயிர் துகள்களின் எண்ணிக்கை குறைய குறைய சுவாசத்தின் தன்மை மாறுபட்டு வந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. வயசு ஆக ஆக உயிர் துகள்களின் எண்ணிக்கை குறைய குறைய சுவாசத்தின் தன்மை மாறுபட்டு, நல்லா பாருங்க, வயசானவங்க பாத்தீங்கன்னா இழுப்பாங்க, அப்புறம் மறுபடியும் விடுவாங்க. மூச்சு இழுக்கிறதே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். காரணம், உயிர் துகள்கள் இல்லை. உயிர் துகள்கள் எந்த அளவில் இருக்கிறதோ அதுக்கு தக்கதான் சுத்தவெளியின் தன்மை, அறிவுத்தன்மை, அதனுடைய இயக்கத்தன்மை, தானாக இயங்கும் தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உயிர் துகள்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால்தான் சுத்தவெளியின் இயக்க ஒழுங்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக நமது உடலிலே மூச்சுக்காற்று மண்டலம் மிக மிக சுத்தவெளி தன்மையால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஆழ்ந்து உள்ந்திருந்து கவனித்து நாம் தெளிவு பெற வேண்டும். ஆக அடுத்து பாத்தீங்கன்னா சுத்தவெளியின் தன்மை. மகரிஷி காயகல்ப பயிற்சியில நல்லா தெளிவா சுத்தவெளியே நமது உடம்புல தன்மாற்றம் அடைந்த நிகழ்ச்சிய கொடுத்திருப்பாங்க. அதை கவனிங்க. அந்த சுத்தவெளியின் தன்மை நமது உடம்பிலே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளியின் தன்மை நான்கும் நல்லா கவனிங்க. நாமோ காயகல்ப பயிற்சி போடுறோங்க. 10 அஸ்வினி முத்திரை போட்டு ஒரு ஓஜஸ் போடும்போது ஓஜஸ் சக்தி எதோடு இணைந்து இருக்கிறது? ராகு கேது என்று சொல்லக்கூடிய தன்மையில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நல்லா கவனிக்கணும். நாம இப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 அஸ்வினி முத்திரை போட்டு நாம் மூலபந்தம் செய்து ஒரே ஒரு மூச்சு, ஒரே ஒரு ஓஜஸ் இழுக்கும் பொழுது அது முன்னோர்கள் ராகு கேதுவை பாம்பு என்ற அடிப்படையில் உருவம் சொன்னார்கள். அது புரிந்து கொள்வதற்காக, அதே தன்மையை நாம் புரிந்து கொள்வதற்காக நல்லா கவனிங்க. இதே சுத்தவெளியில் ஓஜஸ் என்ற தன்மை ஒரே மூச்சில் இழுத்து இப்படி வந்து இப்படில இருக்கு, இப்படி வந்து நம்ம தலை உச்சியில வருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்போ அதே ஓஜஸ் சக்தி மகரிஷி எந்த அடிப்படையில் அந்த ஓஜஸ் சக்தி ராகுகேதுவோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லியிருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். அதே ஓஜஸ் சக்தி ஏற்றி தலை உச்சியில் வைத்து இங்கதான் நம்ம கவனிக்கணும். 10 தடவை ஜீவவித்தை கடைந்து 11வது தடவை எடுத்து தலை உச்சியில் எழுப்பி உடல் முழுவதும் அந்த சக்தியை பரப்பும் பொழுது நல்லா கவனிங்க, உடல் முழுவதும் சுத்தவெளித்தன்மை வற்றாயிருப்பாக மாற்றம் அடைகிறது. தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் வருகிறது. பேராற்றலாக உடல் மாறுகிறது. எதுல? காயகல்பத்துல பேராற்றலாக உடல் மாறுகிறது. பேராற்றல்னா எதையும் எங்கேயும் வலி இருந்துச்சுன்னா அந்த வலி ஓஜஸ் போட்ட உடனே அந்த வலி விட்டுரும். நீங்க நாள்பட செய்து வரத்தான் வலியே இல்லாத உடலாக நாம் மாற முடியும். ஏனென்றால் நமது மூலாதாரத்தில் இருப்பது பிரபஞ்ச சக்தி தான் என்பதை நாம் உணர்ந்து செய்ய நல்லா புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது சிந்தனையில செஞ்சோம், வேற ஏதாவது கவனத்துல செஞ்சோம்னா நமக்கு உள்முகமாக நடக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் உணர இயலாது. அண்டத்தில் என்ன இருக்கிறது, பிண்டத்தில் என்ன இயக்கத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர இயலாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தலை உச்சிக்கு எழுப்பி உடல் முழுவதும் சுத்த சக்தியை பரப்பும் பொழுது, சுத்தவெளி சக்தியை பரப்பும் பொழுது வற்றாயிருப்பாக உடல் மாறுகிறது. என்ன சக்தி? வற்றாயிருப்பாக காந்த சக்தியாக மாறுகிறது, பேராற்றலாக மாறுகிறது. இன்னும் நல்லா கவனிங்க, பேர் அறிவாக எல்லா உறுப்புகளையும் ஒழுங்கிணைந்து இயக்க வல்லமையாக, ஒன்றுக்கொன்று மோதாமல் இயக்க வன்மையாக எல்லா செல்களுக்கும் இணக்கமான ஒரு தன்மையை பேரறிவு இயக்குகிறது. காயகல்பத்தில் பேரறிவு இயக்குகிறது. காலம்
ஆயுட்கால எந்த அளவிற்கு நாம் இந்த பயிற்சியை முறைப்படுத்தி இறைநிலையோடு ஒன்றி செய்கிறோமோ அதற்கு தக்கபடி இந்த செல்கள், இந்த உறுப்புகள் காலத்தை நீடித்துக் கொள்கின்றன. அதை எந்த அளவிற்கு உணராமல் நாம் ஏதோ ஒரு கவனத்துடன் ஏதோ ஒரு செய்கையால் ஏதோ ஒண்ணு செய்யறோம்னு செய்யும் பொழுது அதற்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனாக மாறுகிறது. அதே இறைநிலையின் திறம் 3: தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். நல்லா கவனிங்க. அதே மனிதனிடத்தில் இந்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய அதே பிரபஞ்சமாகவே உடல் மாறியும் போகும் என்றோ, அதோ பிரபஞ்சமாகவே உடல் மாறியும் போகும் என்றோ. நல்லா கவனிங்க. அப்போ இந்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய அதே போல் வற்றாயிருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, காலமாக உடல் முழுவதும் மாறிக்கொண்டே வருகிறது. அணுதினமும் 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 மாறிக்கொண்டிருக்கிறது. இதை உணர வேண்டும். நாம் உணர்ந்து செய்தால்தான் இந்த பேரறிவு உள்ளே இருக்கக்கூடிய நோயை பத்தி நீங்க சிறுதுளியும் நினைத்தால் நோயினுடைய தன்மைதான் நம்மளுடைய அறிவில் இருக்குமே தவிர நாம் முழுவதும் அறிவுபூர்வமாக பிரபஞ்ச சக்தியாக இருக்கிறோம் என்றதை உணர்ந்து 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 செய்து வரத்தான் இந்த உடலே பிரபஞ்சமாக, எண்ணம் எப்படியோ அப்படியே அத்தனையும், சிந்தனை எப்படியோ அப்படியே அத்தனையும் குரு தெளிவா சொல்லிட்டார். அப்போ உடல் முழுவதும் நம்ம இந்த காந்த சக்தியை பரப்ப பரப்ப முழுவதும் சக்தியாக மாறுகிறது. சுத்த சக்தியாக இந்த உடலே மாறிவிடுகிறது. அது அதனுடைய தன்மையாகவே மாறிவிடுகிறது. அடுத்து பாருங்க, தன்மையாக மாறிவிடுகிறது. அதற்குண்டான இயல்பாக உடல் வந்து விடுகிறது. சுத்த வெளியின் தன்மை என்னவோ அதற்கு தக்க இயல்பாக உடல் மாறிவிடுகிறது. அதற்கு தக்க கூர்தலரமான நமக்கு தன்மையை தருகிறது. நாம் பிரபஞ்சத்தை உணரும் சக்தி அறிவாகவும் பிரபஞ்சமே நாம இருக்கிறோம் என்ற உணரும் சக்தியாகவும் மாற்றம் அடைகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த காயகல்ப பயிற்சியில மகரிஷி எந்த அளவுல மனிதன் பிரபஞ்சத்தை உணர, அந்த சுத்த சக்தியை உணர வேண்டும் என்பதற்காக இத்தனையும் வடிவமைத்து உடல் முழுவதும் பரப்பும் சக்தியாக மாற்றம் வைத்திருப்பாருங்கிறத புரிஞ்சுக்க. மகரிஷி செயல் விளைவு தத்துவத்தை ஆழ்ந்துணர்ந்து கண்ட உண்மையில் நமக்கு கொடுத்தது. நல்லா புரிஞ்சுங்க. எந்த செயலை செய்தால் இறைவனை உணரலாம், எந்த செயலை செய்தால் ஆணவத்தை நாம் விடலாம், கர்மாவை நாம் மாற்றிக்கொள்ளலாம், நல்ல நல்ல அதாவது இன்பமாக வரக்கூடிய கர்மாவாக மாற்றிக்கொள்ளலாம், அதாவது மாயையை போக்கிக் கொள்ளலாம், எதெல்லாம் மாயை என்பது நமக்கு விளங்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயமும் எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவிழ்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் எல்லாமே அப்படியே நற்குணங்களாக மாற்றி வரும். ஆட்டோமேட்டிக்கா மாறி. அப்ப பயிற்சியை உணர்ந்து செய்தால்தான் இதனுடைய தன்மையின் வெளிப்பாடாக நாம் வர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சியை உணர்ந்து செய்ய வேண்டும். பிரபஞ்சம்தான் தன்னை இயக்கி கொண்டிருக்கிறது. நம்ம உடல் உறுப்புகளை இயக்குவது யாரு? நம்மளா ஆர்டர் போடுறோம். உள்ள இருதயமே கவனமா இயங்கு, கரெக்டா 72 தடவை துடிக்கணும், 80 தடவைக்கு மேல துடிக்கக்கூடாது, அதுக்கு மேல துடிச்சோம்னா வேற மாதிரி ஆயிரும். இதயத்தை இயக்குவது யார்? நம்மளா? இல்ல ஜீரண மண்டலம், நீங்க கரெக்டா இன்னொரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல ஜீரணிச்சிடணும், நம்மள ஆர்டர் போடுறோம். நல்லா புரிஞ்சுங்க. மனமா ஆர்டர் போடுகிறது இல்லை. இதை அனைத்தையும் உள்ளிருக்கக்கூடிய உறுப்புகளை அனைத்தையும் இயக்குவது பிரபஞ்ச சக்தி தான். எது? அந்த சுத்த சக்தி தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரிங்க, இது ஓகே. இப்ப அடுத்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன? அண்டத்தில் அனைத்தையும் வழிநடத்தி கொண்டிருப்பது எது? அந்த கோள்களை எல்லாம் சுத்த விட்டு கொண்டிருப்பது எது? கோள்களை நல்ல முறையிலே அந்தந்த இடத்திற்கு தக்கபடி, இடத்திற்கு இடம் மாறாமல், மோத விடாமல் அனைத்தையும் ஒன்று போல் கொத்து போல இயக்குவது எது என்று சொன்னால் அந்த சுத்த வெளி சக்தி தான், அந்த இறை சக்தி தான். நாமளும் பூமி மீது தான் இருக்கோம், பூமி மிதந்து கொண்டுதான் இருக்கிறது, பூமி மீது தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. நாம ஏறத்தாழ எங்க இருக்கிறோம்? ஏறத்தாழ இல்ல, ஒரிஜினலா எங்க இருக்கிறோம்னா அண்டத்துலதான் இருக்கிறோம். இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அண்டம்தான் பிண்டமாக தன்மாற்றம் அடைந்து விட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்டம்தான் பிண்டமாகவே தன்மாற்றம் அடைந்து விட்டது, அடைந்து இருக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதை உணரதான் உணர்வு பூர்வமான தன்மை நாம் உடலிலேயே காண முடியும். அதை புரிஞ்சுங்க. சரி, அடுத்து கவனிங்க. அடுத்து, அண்டம் முழுவதும் இயக்கி கொண்டிருப்பது சுத்தவெளி. அண்டம் முழுவதும் இயக்கி கொண்டிருப்பது சுத்தவெளி. இந்த பிண்டத்தை இயக்குவது
தன்னில் இருக்கக்கூடிய தம ஜீவகத்தில் இருக்கக்கூடிய உயிர் துகளில் இருக்கக்கூடிய அறிவுதான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செயல் செய்தால் இன்ன விளையும் என்பதை அறிவுதான் உணர்கிறது. சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அண்டத்தில் பிண்டத்தில் அறிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செயல் செய்தால் இது நடக்கும். சினம் பட்டால் இவ்வாறு உடலும் கெட்டு போகும், தனக்கும் பிறருக்கும் கேடு என்பதை உணர்வது எது? அறிவு. ஆகையால் அந்த சுத்தவெளி அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, தனக்கு உணர்த்தி கொண்டும் இருக்கிறது, தன் வழியை மாற்றி நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டும் அனுதினமும் இருக்கிறது. ஆனால் இந்த 3 விஷயத்துல ஆணவம் கர்மம் மாயையால் அது அப்போதைக்கு அப்போ மறந்து போயிருது. அப்பப்போ மறந்து போறதால நமக்கு என்ன செஞ்சிருதுன்னா, எனக்கு எதுவுமே நடக்கல வாழ்க்கையில, நானும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானும் இவ்வளவு நாளா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு 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 தாக்கம் வந்துடும். அப்ப நாம என்ன பண்றோம்னா, அண்டம் எப்படியோ பிண்டம் அப்படி. அண்டத்தில் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது, பிண்டத்தில் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் இந்த பிண்டத்தை, இந்த அண்டமாக இருந்த இந்த பிண்டத்தை இப்பொழுது பிண்டத்துக்குள் அண்டம் இருப்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொரு செயல்களையும் செய்யத்தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவுகள் எல்லாம் தன்னை மாற்றும் தன்மையாக, நல்ல பதிவுகளாக, இன்பம் தரக்கூடியதாக மாற்றமடைய செய்யக்கூடிய அறிவு நுட்பம் நமக்கு அமையும். இது ரொம்ப முக்கியம். அதைத்தான் மகிழ்ச்சி சொல்லிக்கிட்டே இருந்தது. என்னன்னா இதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அகத்தாய்வு ஒன்று என்பது இம்பார்ட்டன்ட். தன் வினைப்பதிவை மாற்றும் ஒரு அற்புத கலையே அகத்தாய்வு. அதை நம்ம இறுக்கி பிடிக்கணும், அனுதினமும் செய்யணும், நிமிஷத்துக்கு நிமிஷம் செய்யணும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா மாறிடும், தன்னை மாற்றிக்கொள்ளும். நீங்க தினமும் அகத்தாய்வு ஏற்ற தன் அறிவே நீங்க எந்த செயலை செய்தாலும் தானே அண்டர்லைன் பண்ணிடும். இது செய்யறது சரியா, இது செய்யறது சரியா செஞ்சுட்டு இருக்கோமா, இது கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா, இதை திருத்தணுமா அப்படின்னு தானா நடக்கும். நாம் எதை ஒரு பழக்கத்தை, ஒரு பயிற்சியை முறையாக செய்து வருகிறோமோ அதன் தன்மையாகவே மாறி விடுகிறது. ஏனால் அண்டத்தில் அதுதானே இருக்கிறது. பிண்டத்தில் எதையும் மாற்றும் சக்தி அறிவு. அண்டம் என்பது மாறாத ஒன்று, ஆனால் பிண்டம் என்பது வினைப்பதிவு, ஆணவம், கர்மம் சூழ்ந்து இருப்பது. ஆணவம், கர்மம், மாயை சூழ்ந்து இருப்பதால் அப்போதைக்கப்போதே மாறிக்கொண்டிருப்பது. நாம் இறை சக்தியை உணர்ந்துதான் இந்த உடலையே அண்டமாக நாம் உணர்ந்து கவனிக்க முடியும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது, கரெக்ட். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதை எப்பொழுது எப்படி சிந்தித்தாலும் அண்டம்தான் பிண்டமாகவே இருக்கிறது என்பதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அப்போ பயிற்சி முறைகளை எவ்வாறு உணர்ந்து செய்வது, பயிற்சி முறைகளை எவ்வாறு உணர்ந்து செய்தால் அண்டத்தை இந்த பிண்டத்திற்குள் உணர முடியும். இதுதான் இங்கதான் நம்ம முக்கியம், நம்ம கவனிக்க வேண்டியது. பயிற்சி முறைகளை நாம் எவ்வாறு செய்தால் இந்த பிண்டத்தில் அண்டம் இருப்பதை உணர முடியும். அப்ப பயிற்சி செய்வது முழுக்க நல்லா கவனிக்கணும். உடற்பயிற்சி செய்யும் போது நாம உடலை மட்டும்தான் கவனிச்சு செய்ய சொல்லி மகிழ்ச்சி தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உடலை மட்டுமே கவனித்து, உடல் அசைவுகளை கவனித்து மென்மையாகவும் மெதுவாகவும் தன்மையாகவும் அவசர உணர்வுக்கு இடம் கொடுக்காமலும் இப்பயிற்சியை முறையாக மெதுவாக செய்யுங்கள். இதை சொல்லிட்டாரு தெளிவா எம்டி ஸ்டொமக்ல. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, பயிற்சி செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு வேலை இருக்கு இல்லைங்களா, பிற வேலைகள், தொழிலை சார்ந்த வேலை அல்லது குடும்பத்தை சார்ந்த வேலைய எப்படி பண்ணலாம்னு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். கைப்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை ஐடியா ஓடுது, இங்க நமக்கு கைப்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம், அந்நேரம் ஒரு ஐடியா ஓடுது, இங்க போயிட்டு இப்படி வந்துடலாமா அப்படின்ட்டு நமது வேலைகளை தொகுத்து கொண்டே பயிற்சி செய்கிறோம். இதை நல்லா கவனிச்சு பார்க்கணும். பயிற்சி நல்லா உடலையே கவனித்து, உடலுக்குள் இருக்கக்கூடிய இயக்கத்தை கவனித்து செய்தவங்களுக்கு நான் சொல்லலைங்க. ஆனால் இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா,
நம்ம பயிற்சி செய்யும் போது இந்த மாதிரி சிந்தனை யாருக்கெல்லாம் வருகிறதோ அப்பொழுது எப்படி கவனம் நம் உடலில் வைத்து செய்ய முடியும்? அப்போ சாதாரண நம்மளுடைய பயிற்சியில, அந்த உடற்பயிற்சியில சாதாரண பயிற்சி அல்ல, பிரம்மாண்ட பயிற்சி. ஆனா அந்த நிலையிலேயே நாம ஏன் நமக்குள்ள மனதை செலுத்தி செய்ய முடியல? அதை கவனிச்சிங்களா? அப்ப ஏன் எப்படி செஞ்சா அது அதை கவனிக்க முடியும் அப்படின்னா, குருவை முழுவதும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த அளவிற்கு குருவை இணைத்துக் கொள்கிறீர்களோ உங்கள் உயிரோடு, நமக்கு மற்ற சிந்தனைகள் எல்லாம் வருவதில்லை. குருவை இணைத்து, உயிர்கலப்பு உயிருடன் இணைத்து, குரு உருவமே தன் உருவமே குரு உருவமாக நினைத்து நினைத்து நாம் இப்பயிற்சி செய்யும் பொழுதெல்லாம் தன் உடலை கவனிக்கும் பொழுது குருவையும் கவனித்து கவனித்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது, அனுதினமும் முறையாக இந்த பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு வேக வேறுபாடு வருவதில்லை, சிந்தனைகள் வருவதில்லை. நாள் ஆக 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 பயிற்சி மீது முழு கவனமும், உடலின் மீது முழு கவனமும், உறுப்புகளின் மீது முழு கவனமும், உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை தெளிவு பெறவும், குருவின் அறிவு தன்னில் இயங்கும் தன்மையையும் உணர முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ குரு எவ்வாறு பயிற்சியை வடிவமைத்தார், அந்த தன்மை குருவை அதாவது குருவை எந்த அளவிற்கு நேசித்து தன்னுள் இணைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு சந்தேகங்கள் எல்லாம் தெளிவடைகின்றன. அந்த அளவிற்கு நமக்கு எல்லா குரு உணர்ந்ததை தன்னுள் தன் உயிர் உணரும் சக்தியாக மாறுகிறது. இதை புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ உடற்பயிற்சியில நாம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் குருவை நம்முடன் இணைத்து இணைத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். குருவை பார்க்கணும், குருவே தனக்குள் இருப்பதாக நினைத்து நினைத்து, அந்த ஆற்றலை தனக்குள் இருப்பதாக நினைத்து 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 பயிற்சி செய்ய செய்யத்தான் உடற்பயிற்சியில நாம வேலைகளை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிற தன்மை மாறும். உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வேலை இப்படி போய் பண்ணிக்கணும், அப்படி போய் பண்ணிக்கணும், இந்த முடிச்சோடனே மத்தியானம் இப்படி வரணும், இங்க முடிச்சோடனே அந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கிட்டு போகணும், அந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கிட்டு வரணும், இதை முடிச்சு கைப்பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சிந்தனை ஓடு, கைப்பயிற்சி ஓடும்போது சிந்தனை ஓடும், கால் பயிற்சி ஓடும்போது வேற ஒரு சிந்தனை ஓடும். இப்ப நைட்டு நமக்கு என்ன செய்யலாம், என்ன சமைக்கலாங்கிற ஒரு சிந்தனை ஓடும். அப்ப இப்படி இப்படி செஞ்சிடலான்ட்டு நம்ம வேலைகளை தூத்து கொண்டிருப்போம் பயிற்சியில. அப்போ எப்படிங்க உள்ள இருக்கக்கூடிய பிண்டத்துல இருக்கக்கூடிய அண்டத்தை உணர முடியும்? நல்லா கவனிங்க. அப்போ நம்ம அதற்குண்டான செயலை செய்தால்தான் செயல் விளைவு புரியணும். அதற்குண்டான செயலை செய்தால்தான் அதை உணரும் சக்தியாக இந்த பருவுடல் மாறும், பருவுடல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி மாற்றும் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ உடற்பயிற்சி எப்ப செஞ்சாலும் செய்முறை உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா மற்ற எந்த சிந்தனையும், போன் அலௌடு கிடையாது, எதுக்குமே அலௌடு இல்லாம முறையாக பயிற்சி செய்துட்டு வெளியே வரணும். சிலர் போன் பக்கத்துல வச்சு போனை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு பயிற்சி செஞ்சோம்னா அப்போ உங்களுடைய மனம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி எதனுடன் இணைந்து என்ன பயிற்சி நீங்க செய்ய முடியும்? அப்ப எந்த அளவுக்கு ஆற்றல் கிடைக்கும் நமக்கு, எப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும்? அப்போ ஒரு செயலை தன்னுடைய செயல்பாடுகளை பயிற்சியுடன் இணைக்காமல் பயிற்சியின் செயல்பாடுக்குள்ளேயே இணைய வேண்டும். நமது பிற செயல்களை பயிற்சிக்குள் இணைக்காமல் பயிற்சியின் செயல்பாடுக்குள்ளே இணைந்து நிற்க வேண்டும். அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்படின்னாதான் இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்களை, உடலில் இருக்கக்கூடிய வலிகளை, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளை நற்சிந்தனையாக, தெளிவாக, நோய் தீர்க்கும் கருவியாக இந்த சுத்தவெளி மாறும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நோய் தீர்க்கும் கருவியாக இந்த சுத்தவெளி மாறும். எது? நமக்குள் இருக்கும் சுத்தவெளி. இதை புரிந்து அப்போ தினமும் குரு உருவத்தையே சிந்தித்து சிந்தித்து தான் உடற்பயிற்சி செய்யத்தான் நம்மளுடைய தன்மாற்றம் நிலை மாறுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தவத்துக்கும் அதேதான். எப்பெல்லாம் நமக்கு பல சிந்தனைகள் வருதோ, எப்பெல்லாம் தேவையற்ற சிந்தனைகள் வருதோ, மீண்டும் மீண்டும் குரு உதவியை நாடிதான் நாம் தவத்திற்குள்ளே இணைந்து இணைந்து நாம் இணைய வேண்டும். குருதான் அதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் சக்தி எப்படின்றது நம்ம உணரணும். அப்ப எந்த தவம் ஏற்றும் போது வேண்டுமானாலும் குரு உதவியை நாடச் செய்யத்தான் வேண்டும். தவத்தில் எந்த ஒரு தவம் நல்லா புரிஞ்சுங்க,
தவம் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருக்கு, ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு நாள் சரியில்லை, ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு நாள் மீடியமா இருக்கு. இது போன்ற பல வகையான மனநிலையில் தவம் ஏற்றும் போது நமது தன்மை வெளிப்பாடாக வரும் சிலருக்கு. அந்த சிலர் மட்டும் புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் தவம் ஏற்றும் போது இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனவளக் கலைஞர்களும் தவத்தை நாம் செய்யும் போது இன்பத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் குரு உதவி இல்லாமல் அந்த இன்பத்தை அடைய இயலாது. குரு உதவி இல்லாமல் நாம் மன அலைச்சூழலை குறைக்க இயலாது. குறைத்த மன அலைச்சூழலை தக்க வைக்க இயலாது. குறைத்த மன அலைச்சூழலை நம் உடலுக்குள்ளேயே தக்க வைக்க இயலாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக தவம் ஏற்றும் பொழுது குரு உதவிதான், உடற்பயிற்சி செய்யும் பொழுது குரு உதவிதான் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தவத்துல இடைப்பாடு வந்தாலும் பரவாயில்லைங்க, தவம் செய்ய வேண்டும் என்றாலே குரு உதவி. அதுதான் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி அதை ஒழுகி அதை நினைத்து அதை செய்து மீண்டும் குரு உருவத்தையே தவத்திற்கு கொண்டு வந்து எந்த இடத்திற்கு எந்த ஆக்கினை செய்தாலும் சரி, துரியம் செய்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்கினை செய்தாலும் சரி, துரியம் செய்தாலும் சரி, சாந்தி தவம் ஏற்றினாலும் சரி, இனி பிரபஞ்ச தவம் எது ஏற்றினாலும் சரி, துரியாயுதம் ஏற்றினாலும் சரி, குரு உதவிதான் நமக்கு பக்க பலமாக இருக்கும் தவத்துல. அப்பதான் தவத்தில் இருக்கக்கூடிய இன்ப ஊற்றை நாம் அனுபவிக்க முடியும். இது வரைக்கும் தவத்துல இன்ப ஊற்றை நாம் எவ்வாறு அனுபவித்தோம்னு நமக்குள்ள சிந்தனை பண்ணி பாருங்க. அதாவது தவம் என்ற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தவம் மட்டும்தான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தவத்துல எந்த வேலையும் இல்லை, எந்த வேலையும் தவத்துல செய்யறது இல்லைங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கணும். எந்த எந்த ஆக்கினைனா ஆக்கினையை கவனிக்கணும், துரியம்னா துரியத்தை கவனிக்கணும், மூலாதாரம்னா மூலாதாரம், பிரபஞ்சம்னா பிரபஞ்சத்தை கவனிக்கணும். இதுதான் வேலைங்க. வேற கைக்கு காலுக்கு எதுக்கும் வேலை இல்லைங்க, ஈஸியான வேலைங்க. ஆனா அதுதான் செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னா, மகரிஷி என்ன சொல்றாருன்னா, காந்தம் அண்டத்தில் நிற்பதில்லை, சுழற்று கொண்டே இருக்கிறது, பிண்டத்திலும் நிற்பதில்லை, சுழன்று கொண்டே இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தவத்துல இப்போ இங்க ஆக்னையை நினைக்கிறோம், ஆக்னையை நினைப்பது ஒரு எண்ணம். இங்க எண்ணி ஆக்னையை நினைக்கிறோம், மீண்டும் சிந்தனை வேறு பக்கம் போயிருது, மறுபடியும் ஆக்னையை நினைக்கிறோம், மறுபடியும் வேறு பக்கம் போயிருது. இந்த எண்ணம் என்பது சுழன்று கொண்டே இருப்பதால் இயற்கை நீதி மீண்டும் மீண்டும் வேறு வேறு எண்ணங்களாகத்தான் வந்து கொண்டே இருக்கும். இதை தடுக்க இயலாது. அதை மகரிஷி எப்படி சொல்றாரு அப்படின்னா, இதை மீண்டும் நினைக்கிறோம், மீண்டும் நினைக்கிறோம், மீண்டும் நினைக்கிறோம், அதுவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அத்தனை முறை நினைத்து கொண்டேதான் இருக்கிறோம் என்று சொல்றார் மகரிஷி. தெளிவா புரிஞ்சுக்கணும். வேதாத்திரி மகரிஷி அதை சாதாரணமா சொல்லல எண்ணத்தை. அதாவது இங்க நினைக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் தவம் ஏற்றும் பொழுது எத்தனை முறை எவ்வளவு நேரம் இந்த ஆக்கினையில் நிலைக்கிறோம் என்பதை நாம் கவனிக்கணும். எவ்வளவு நேரம் மனம் வெளியே செல்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். அப்போ இந்த இடத்திலேயே குருவையை நிறுத்தி செய்ய செய்ய நல்லா கவனிக்கணும். இந்த இடத்திலேயே குருவை நிறுத்தி செய்ய செய்ய இந்த இடத்தில் ஆக்கினையின் தன்மை இன்ப ஊற்றாக, இன்பமாக, பேரின்பமாக மாறும் தன்மையாக மாறும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ இந்த இடத்துல நிறுத்தும் போது ஒரு அந்த நிறுத்தக்கூடிய ஒரு எண்ணம் வருது, அந்த நிகழ்ச்சி வருது, நிறுத்துறோம், மறுபடியும் போயிருது, வேற என்ன வருது, மறுபடியும் கொண்டு வந்து நிகழ்த்தும் போது மீண்டும் அதை நினைக்கிறோங்கிறார் மகரிஷி. இது புரிஞ்சுக்கணும் இந்த சுழற்சியை. இந்த மன அலைச்சுழல் நிற்பதில்லை, சுழன்று கொண்டேதான் இருக்கும், நிற்காது. அந்த சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது எத்தனை தடவை நினைக்கிறோமோ அத்தனை தடவை பதிவுகள் ஏற்படுகின்றன. இத்தனை தடவை ஆக்கினையில் நினைக்கக்கூடிய பதிவுகள் ஏற்படுகின்றன. எப்படி தவம் ஏற்றி ஏற்றி இந்த இடத்தை நினைத்து நினைத்து பதிவுகளை அதிகமாக கொண்டு வருகிறோமோ அப்பொழுதுதான் இந்த இடத்தில் நிலைக்கும் ஆற்றலாக மாறுகிறது. ஒரு 10 நிமிஷம் ஆக்கினை நினைக்க முடியுதுன்னா அப்ப 10 நிமிஷத்துல வரக்கூடிய எண்ணங்கள் முழுவதும் ஆக்கினையின் எண்ணங்களாகவே இருக்கின்றன. அப்படி புரிஞ்சுக்கணும். எண்ணம் நிற்பதில்லை, எண்ணம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அத்தனை தடவையும் ஆக்கினையில் நிற்கிறோம் நிற்கிறோம் நிற்கிறோம்னே ஆக்கினையில் தான் அத்தனை எண்ணங்களும் நிற்கின்றன. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப எண்ணம் இங்க நிற்க வேண்டும், எண்ணத்தை இங்க நிறுத்த வேண்டும்னா இங்க பாக்குறோம், அது நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அத்தனை தடவை பதிவு நடக்கிறது உள்ளுக்குள்ள, எண்ணத்துல, அந்த மனதில, அந்த காந்தத்துல இங்க நினைக்க நினைக்க பதிவு ஏற்கிறது. அப்படி எல்லா துரியம், மூலாதாரம்,
சாந்தி தவம், இப்படி பிரபஞ்ச தவம் எதுவாக இருந்தாலும் சரி, துரியாதீத தவமாக இருந்தாலும் சரி, அதை நினைக்க நினைக்கத்தான் அந்த மனம் அதோடு ஒன்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளாக, அடுத்தடுத்த பதிவுகளாக அதையே நினைத்து 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 பயிற்சியை எந்த அளவிற்கு இஷ்டப்பட்டு விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் செய்கிறோமோ அதை பொறுத்துதான் அத்தனை முறை பதிவு நடக்கிறது. அரை மணி நேரத்துல அத்தனை பதிவு நடக்கும், கோடிக்கணக்கில் பதியணும். அந்த சுத்த வெளியை நினைச்சு, அதாவது துரியாதத்தை நினைக்கும் பொழுது துரியாதத்தையே சுத்த வெளி கும் இருட்டு, அந்த பதிவு எத்தனை தடவை நடந்தால் அந்த சுத்த வெளியிலேயே நிலைக்க முடியும் அப்படிங்கிறத கவனிங்க. அதிக முறை அந்த அரை மணி நேரத்துல எத்தனை சுழற்சி வருகிறதோ அத்தனை சுழற்சியுமே சுத்த வழியைத்தான் நினைக்க வேண்டும் அளவிற்கு நமக்கு பதிவு நடக்க வேண்டும். ஆக குரு உதவி இல்லாமல் நடக்குமா? குரு ஆற்றல் இல்லாமல் நடக்குமா? குருவேதான் இதை சிந்தித்தது, குருவேதான் இதை படைத்தது, குருவேதான் இதை நமக்கு விளக்கியது. அவர் இல்லாமல் அந்த இடத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதல்ல, மிகவும் கடினம். ஆகையால் குருவை மட்டும் இணைத்து கொண்டால் அத்தனை தவத்திலும் நாம் தேர்ச்சி பெற முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். அண்டமே பிண்டமாகத்தான் இருக்கிறது, அதை நாம் வழி நடத்தக்கூடியதே அறிவாக இருக்கிறதுங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்டத்துல அறிவுதான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. அண்டத்தில் சுத்த வழிதான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் 120 ஆண்டு காலம் வாழ முடியும், வாழ்வதற்கு தகுதி இருந்தும் ஏன் வாழ முடியவில்லை என்று சொன்னால் அந்த அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் நாம் இணைக்க முடியவில்லை, பிண்டத்தில் நினைக்க கூட முடியவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்க. அடுத்து பாருங்க, காயகல்ப பயிற்சியில நாம செய்ய வேண்டியது, மூலாதாரத்தில் 10 அஸ்வி முத்திரை போடும் பொழுது முழு சிந்தனையும் அண்டத்தை கடைவதை போல நம்ம சிந்தனை ஃபுல்லா அங்கதான் இருக்கணும். எது நம்ம ஜீவவித்தே அண்டமாக இருக்கிறது, ஜீவவித்தை கடைவதை போல, ஜீவவித்தை தான் கடைகிறோம், ஜீவவித்தை அண்டத்தை கடைவதை போல. அப்போ ஓஜஸ் விடும் பொழுது முழுவதும் மனம் எப்படி இருக்கணும்னா, அங்கிருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி, சுத்த சக்தி முழுவதும் நம் முதுகுத்தண்டின் வழியாக ஏறி தலை உச்சியில் சுத்த வெளி சுத்த சக்தியே உடல் முழுவதும் பரவி நம் ஆற்றல் களமாக மாறுகிறது, பேராற்றலாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்றதை உணர்ந்து மீண்டும் மீண்டும் உணர்ந்து செய்தால்தான் நம்ம காயகல்பத்துல நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆனா காயல்பம் செய்யும் போது வேற சிந்தனையோட, காயல்பம் செய்யும் போது போன் பண்ணிக்கிட்டே காயல்பம் செய்யறது, இதெல்லாம் இருந்தா அதை விளைக்கிறணும். காயல்பம் போது வேற சிந்தனை இருந்துச்சுன்னா வேற ஆறு கூடயே பேசிக்கிட்டே காயல்பம் பண்றது, இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை எல்லாம் நாம் நகர்த்தி முழு முதலாக இந்த உடலையே கவனித்து, உடலுக்குள் எந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கவனித்து செய்யத்தான் இந்த உடல் முழுவதும் அண்டம்தான் இந்த பிண்டமாகவே மாற்றமடைந்து அறிவாக இயக்கியும் கொண்டிருக்கிறது. நமது வினைப்பதிவை போக்கியும் வினைப்பதிவை மாற்றியும் இன்பத்தை வரவழைத்தும் கொண்டிருப்பது அண்டமேதான் என்பதை நாம் உணர முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆக பயிற்சியிலுக்குள்ளதான் மகரிஷி அண்டத்தை உணரும் தன்மையை வைத்து இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பயிற்சிக்குள்ளதான் மகரிஷி அண்டத்தை உணரும் தன்மையை வைத்திருக்கிறார். அப்ப பயிற்சி செய்யும் பொழுது நாம் இதை கவனிக்காமல் பிற நிகழ்ச்சிகளை கவனிக்கும் பொழுது, பிற நிகழ்ச்சிகளை தொகுக்கும் பொழுது, பிற நிகழ்ச்சிகளை நாம் செய்யும் பொழுது நாம் அண்டத்தை கவனிக்க முடிவதில்லை, உடலை கவனிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா நோய் கூட அவ்வளவு சீக்கிரத்துல தீராது, கஷ்டப்படணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய கவனம் எங்க இருக்குங்கிறத கவனிக்கணும். நாம் பயிற்சி மீது எந்த குறையும் இல்லை, பயிற்சி மீது எந்த ஒரு இதையும் சொல்ல இயலாது. பயிற்சி செய்யும் பொழுது எவ்வாறு செய்கிறோம் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆக நாம் அண்டத்தையே பிண்டத்தில் உணர முடியும் என்று சொன்னால் நமது செய்கையெல்லாம் எம்மாத்திரம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய நோயை குணப்படுத்த முடியாதா? நமது வருவாயை ஈட்ட முடியாதா? எல்லாம் நுட்பமாக இருப்பது அறிவுதான். எந்த காலத்தில் எதை செய்தால் எதை அடைய முடியும் என்பதை செயல் விளைவு தத்துவம் அறிந்து நாம் செய்யத்தான் அதை நாம் அதி சீக்கிரத்தில் அதி விரைவில் அடைய முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ சுத்தவெளி அண்டத்தையே காத்து கொண்டிருக்கிறது, அண்டத்தையே வழி நடத்தி கொண்டிருக்கிறது.
அப்போ அதே சுத்தவழி தன்னை வழி நடத்தி தன்னை சார்ந்த குடும்பத்தையும் வழிநடத்த இயலாதா? தன்னை சார்ந்த குடும்பத்தையும் வழிநடத்த இயலாதா? இயலும். நாம் அந்த சக்தியை உணர்ந்து செய்தால்தான் அது இயலும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் என் வினைப்பது, எல்லாம் என்ன செய்யன்னு தெரியல, கழியட்டும்னே மனசுல அப்படி போடாதீங்க. வினைப்பதிவு எவ்வாறு இருக்கிறது? அப்ப முற்பிறவியை நாம் இப்ப தற்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களால் முற்பிறவியை கணிக்கும் திறனை நாம் அடைய முடியும். மகிழ்ச்சி சொல்லியிருக்கார், முற்காலத்தையும் கணிக்கும் திறன் மனவளக் கலைஞனுக்கு உண்டு. முற்காலத்தையும் கணிக்கும் திறன் மனவளக் கலைஞனுக்கு உண்டு. அப்ப நமது செயல்கள் சிந்தனையை ஒட்டி முற்பிறவியில் செய்த அந்த செயல்கள் என்ன செய்தோம் என்பதை நாம் உணர முடியும். அதை உணர்ந்து தற்காலத்தில் இருக்கக்கூடிய செயல்களை மாற்றுவதற்கு மனம் திறம்பட வேண்டும் அல்லவா? மாற்றுவதற்கு மனம் தயாராக வேண்டும் அல்லவா? மாற்றுவதற்கு திறம் தயாரானால் அந்த தன்மாற்றம் இயல்புக்கம் கூடுதலறம் இயல்பாக வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பயிற்சியைத்தான் முறைப்படுத்த வேண்டும். பயிற்சிக்குள் தான் அனைத்தும் இருக்கிறது. பயிற்சியைத்தான் மகிழ்ச்சி வடிவமைத்து இருக்கிறார். பயிற்சியைத்தான் உணர்ந்து உணர்ந்து தெளிந்து நாம் தெளிவாக செய்யத்தான் அனைத்தையும் ஆளும் தன்மையாகவும் அனைத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மையாகவும் நமக்குள் இருக்கும் சுத்தவழி வெளித்தோற்றமாக காட்டும் என்பதை புரிஞ்சுக்குங்க. இத புரிஞ்சிச்சுன்னா பயிற்சி செய்யும் போது இதை நாம ஒழுங்குபடுத்திட்டோம்னா பயிற்சி செய்யும் போது எந்த அளவுக்கு நாம மனசை ஒழுங்குபடுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு நெறிப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு முறைப்படுத்துகிறோமோ, பயிற்சி செய்யும் பொழுது பயிற்சிக்கு மட்டுமே நாம் நேரத்தை கொடுக்கிறோமோ, பயிற்சிக்கு மட்டுமே எந்த அளவிற்கு சிந்தனையை கொடுக்கிறோமோ, அந்த அளவிற்குத்தான் நம்ம இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி, அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமது உடலில் இருக்கக்கூடிய தன்மாற்ற நிகழ்ச்சி அத்தனையும் நமக்கு ஜாதகமாகவும் நமக்கு தகுந்தபடி சூழ்நிலைக்கு தக்கபடியும் இயக்குவதற்கு வல்லமையான அறிவு நமக்குள் உருவாகும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு மனவளக் கலைஞனுக்கும் அந்த சிந்தனையும் பேராற்றலும் பேரறிவும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் புரிஞ்சுக்கணும், வேற எதுவும் கிடையாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, 10 வருஷம் மனவளக்கலையை சேர்ந்தாலும் 20 வருஷம் மனவளக்கலையில இருந்தாலும் பயிற்சி செய்யும் பொழுது வேற சிந்தனை வந்துருச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. பயிற்சி பண்ணும்போது வேற சிந்தனையோடு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்னும் பண்ண முடியாது. பயிற்சி பண்ணும்போது நமக்கு வேலையை ஷெட்யூல் போட்டோம்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் நம்ம அதாவது தவத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அதுக்கு குறுகிய நேரம் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாங்க மொத்தத்துக்கே. காலையில 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3/4 மணி நேரம். அவ்வளவுதான். இதுக்கு மாத்திரம் நீங்க டைம் கொடுத்து மீதி நேரங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா அனுபவிக்கலாம், நல்லா சிரிச்சு வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம். நோயை எக்காரணத்து கொண்டும் மனசுல சிந்திக்கவே கூடாது. காரணம் என்னன்னா, நோயை பூராமே பயிற்சி பார்த்துக்கிறோம், பயிற்சிட்ட விட்டுறணும். அது பூரா பயிற்சி பார்த்துக்கிறோம், அது பூரா பயிற்சியோட வேலை. நாம செய்ய வேண்டியது நம்ம வேலை என்னன்னா பயிற்சி செய்யற வேலை, நோயை கவனிக்கிற வேலை இல்ல, நோய் இருக்குன்னு சிந்திக்கிற வேலை இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுங்க. மனம் இப்படி இருக்கேன்னு சிந்திக்கிற வேலை இல்ல, மனம் இப்படி ஆயிடுச்சேன்னு புரிஞ்சுக்கிற வேலை இல்ல. நமது வேலை பூராமே என்ன வேலை என்று சொன்னால் பயிற்சியை மாத்திரமே சிந்தித்து பயிற்சியை மாத்திரமே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய வேலைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதை செய்ய செய்ய பயிற்சி முழுவதும், பயிற்சியில் அடையக்கூடிய நன்மைகள் முழுவதும், பயிற்சியில் அளிக்கக்கூடிய பேர்சக்தி முழுவதும், பேராற்றல் முழுவதும் அத்தனை நோயையும் குணப்படுத்தி நமது மனதை தெளிவுபடுத்தி புத்தியை தெளிவுபடுத்தி அறிவை கூர்மைப்படுத்தி தெளிவுபடுத்தி விடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எல்லாம் இயக்கம் சரியாக இருக்கும். குறைந்தால் ஈர்த்து கொள்ளும், முறைப்படுத்தி கொள்ளும். பஞ்சபூதங்களின் இயக்கங்களை முறைப்படுத்த எல்லா ஓட்டங்களும் சீராக மாறும். உடல் முதலில் நலமாக மாறும். பின்பு மனம் தெளிவாக மாறும். அதாவது மனதின் அலைச்சுழலை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் மனதின் அலைச்சுழலை தேவைக்கு ஏற்ப, நல்லா புரிஞ்சுக்கணும், மனதின் அலைச்சுழலை இடத்திற்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவர்களாக மனவளக் கலைஞர் உள்ளார்கள். மகிழ்ச்சி அடிக்கோருக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எந்த இடத்திற்கு மன அலைச்சுழல் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு நாம் அதை செயல்படுத்தி கொண்டு மீண்டும் அந்த அளவிற்கு வைத்துக் கொள்ளலாம். எப்படி ரேடியோல சேனல் மாத்திரமோ
அது மாதிரி மனதின் அலைச்சுழலை நாம் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளும் திறன் வந்துவிடும். அந்த திறன் வந்துவிட்டால் எந்த விஷயத்தையும் எந்த சூழ்நிலையையும் நாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். குடும்ப விஷயம், தொழில் விஷயம், உறவினர்கள் விஷயம் மற்றும் உற்றார் உறவினர்கள் விஷயம், மற்ற பிறர்கள் விஷயம், ஊர் விஷயம், எல்லாம் டோட்டலா உலக விஷயம் உள்பட அனைத்தையும் இந்த அந்த மன அலைச்சூழலின் மூலம் நாம் உணர்ந்து அதுக்கு தக்கபடி நமது மன அலைச்சூழலை கொண்டு வந்து அதை உணர்ந்து அதை திருத்தும் ஆற்றலாகவும் அதை மதிக்கும் ஆற்றலாகவும் அந்த பேராற்றலாக தன்மையாகவே மாறி நிற்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இவ்வளவுதாங்க. இப்ப மொத்தத்துல செய்ய வேண்டியது என்னன்னா, பயிற்சியை முழு கவனத்துடன் எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் பயிற்சிக்கு மட்டுமே சிந்தனை கொடுத்து மற்ற சிந்தனை வந்தது என்று சொன்னால் குருவின் உருவை நினைத்து குருவின் மனதை நினைத்து குரு உருவையே நினைத்து நினைத்து செய்து வர அத்தனை நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஜாதகமாக மாறும் என்பதை சொல்லி இதை திருத்தி முறைப்படுத்தி மனவள கலைஞர்கள் ஒவ்வொரு பேரும் தவத்தில் உயர்ந்து கர்மாவை நல்ல முறையில் மகிழ்ச்சியோடு கழிக்க வேண்டும். பிரபஞ்சத்தையும் உணர்ந்து பிரபஞ்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து அனுதினமும் உணர்ந்து வாழ்ந்தால்தான் நமது உடலே பிரபஞ்ச சக்தியாகவும் அதை உணரும் சக்தியாகவும் அனுதினமும் இருக்கும். பிறர் நம் மீது பேச வருகிறார் என்றால் அவரையும் உணரும் தன்மையாகவும் என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் உணரும் ஆற்றலாகவும் நாம் மாற முடியும். அப்பொழுதுதான் அவருக்கும் துன்பம் இல்லாமலும் தனக்கும் துன்பம் இல்லாமலும் பிறருக்கும் துன்பம் இல்லாமலும் ஊருக்கும் துன்பம் இல்லாமலும் உலகுக்கும் துன்பம் இல்லாமலும் நாம் வாழ இயலும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நிறைந்த சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கவும். கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நண்பராக நாம் கிருபாநிதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். லட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, ரொம்ப அருமையா பாடி லாங்குவேஜோட சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப அண்டம் பிண்டம் இதுதான் ரெண்டே வார்த்தை தான், ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல பேசிருக்கீங்க ஐயா. அண்டம் பிண்டம்னா சூரியன், அண்டம்னா தலை உச்சி, அது மாதிரி இதனுடைய நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. காற்று, விண் எப்படி நம்ம உடம்புல புகுறது, முதுவெலும்பு எப்படி மையமா இருக்கு, அங்கே சூரியன் எப்படி மையமா இருக்கு, அதனால் இதுக்கு எல்லாம் நம்ம அந்த பிண்டத்தை உணராதவுடைய காரணம் ஆணவம், மாயை, கர்மம். அதனாலதான் நம்ம அந்த பயிற்சி ஒழுங்கின்மை, நம்ம சிந்தனையோட ஒழுங்கா செய்யறது இல்லை. இதெல்லாம் அழகா விவரிச்சீங்கய்யா. இந்த தள்ளும் ஆற்றல் கொள்ளும் ஆற்றல் இது காயகற்ப பயிற்சியில மட்டும்தான் நமக்கு கிடைக்குதா? இப்ப அங்க இறைநிலையோட தள்ளும் ஆற்றல் கொள்ளும் ஆற்றல் வேற, இங்க நம்ம பிண்டத்துல இது காயகற்ப பயிற்சியில மட்டும்தான் கிடைக்குதா ஐயா? ஒண்ணு. இன்னொன்னுயா, இப்ப நீங்க அழகா 120 வருஷம் வாழ்றதுக்கு வழி சொன்னீங்க. நம்ம ஆரம்பத்திலே இப்ப 60 வயசுல வந்தா கூட இதனுடைய முழு பலனை அனுபவிக்கிறோம் நாங்க. ஆனா இதை தாண்டி ஆன்மான்னு ஒண்ணு இருக்கே ஐயா, அது எந்த இடத்துல பிண்டத்துல உண்டாகுது? ஆன்மா ஆன்மான்னு அப்படின்னு பேசும்போது அந்த ஆன்மா இதையும் தாண்டி எப்படி நம்ம கிட்ட உட்காருது, அதை வழி நடத்துறது எப்படி? இந்த பிண்டத்துல இருந்து நம்ம எப்படி அதை கொண்டு போறது? அதாவது மொத்தத்துல ஆன்மாய் நமது ஆன்மாங்கிறது பிண்டத்துல எப்படி இருக்கு, ஆன்மாவை எப்படி வழி நடத்துறது நீங்க கேக்குறீங்க. ஆன்மாவாக இருப்பதே அறிவுதான், ஆன்மாவாக இருப்பதே பிண்டம்தான், ஆன்மாவாக இருக்கிறதே நாம தாங்கிறத எப்ப உணர்றோமோ அப்ப அங்க ஆன்மாவே இல்லை, அங்க இறைவன் தான் இருக்கிறான். அங்க ஆன்மாவாகவே இறைவன் மாற்றம் அடைகிறான், தன்மாற்றம் அடைந்து விடுகிறது. ஆன்மா என்ற ஒரு தன்மையே இல்லை. அதாவது எப்படின்னா, இறைவனை உணர்ந்து இறைவனாக ஆகும் வரை ஆன்மா நிலைக்கிறது. எப்பொழுது இறைத்தன்மையை அடைந்து இறைத்தன்மையாக மாறுகிறோமோ அப்பொழுது அங்க ஆன்மா இல்லை, அங்க இறை சக்தியாக சுத்த சக்தியாக மாறி நிற்கும் ஆன்மா. அப்ப ஆன்மா என்பது ஆசைகள் நிறைந்த கூட்டம், அதுதான் ஆன்மா. ஆசைகள் நிறைந்த கூட்டத்துக்கு பேரு ஆன்மாங்க.
அந்த ஆசைகள் எல்லாம் முழு ஆசைகளும் நமக்கு வரக்கூடிய மொத்த ஆசையும் இறைவனை நினைப்பதுதான், இறைவனாக மாறுவதுதான், இறைவனையே அடைவதுதான்ற ஆசையாகவே மாறிடுச்சுன்னா அது சீக்கிரம் அடைய நமக்கு ஆன்மாங்கிறது இல்லாம போயிடும். ஆனா அந்த ஆன்மாவை வழி நடத்துறதுக்கே அந்த பயிற்சி தான் உறுதுணையா இருக்கு. பயிற்சி செய்யும் பொழுது நம்ம இந்த சிந்தனையோடு செஞ்சாலே அந்த ஆன்மா தூய்மை பெற்று ஒரு நாள்ல அந்த ஆன்மாவே சுத்த வழியாக மாறும் தன்மையாகவும் மாறிடும். அப்ப அதுக்கு அகத்தாய்வு தான் ஆன்ம தரிசனம். ஆன்மாவை தூய்மை செய்வதற்கு அகத்தாய்வு தான். அப்ப அந்த அகத்தாய்வை ஒரு அனுதினமும் நல்லா கவனிங்க, அகத்தாய்வு செய்யதான் ஆன்மாவே மாறும், தன்மாற்றம் அடையும், தன்னை மாற்றிக்கொள்ளும், தன் செயல்களை மாற்றும், தன் செயல்களை திருத்தும். அப்ப ஆன்மாங்கிறது ஆசைகள் என்பது நல்ல ஆசையாகவும் தனக்கும் பிறருக்கும் இருக்கக்கூடிய நிலைத்து நீடித்து துன்பம் தராத ஆசையாகவும் மாறி அதுவாகவே மாறி அடுத்து அதே ஆன்மா சுத்த வழியாக மாறும் பொழுது இறைத்தன்மை அடைகிறது. முதல்ல என்ன செய்யணும்? தீமை செய்யக்கூடிய அந்த ஆன்மாவை அல்லது தீய பதிவுகள் இருக்கக்கூடிய அந்த பதிவை நாம் நல்ல பதிவுகளாக மாற்றணும். மனவளக்கலை மூலியமா, செயல்கள் மூலியமா, பேச்சின் மூலியமா, நம்மளுடைய செய்கையின் மூலியமா மாற்றி இன்பத்தை அனுபவித்து அடுத்து தூய்மையாக மாறக்கூடிய தன்மையை அடைய வேண்டும். சுத்த வெளியோடு இணைந்து சுத்த வழியாகவே மாற வேண்டும். இப்படித்தான் முதல்ல மாத்தணும் நல்லதா ஆன்மாவை, அடுத்து சுத்த வழியாவே ஆன்மா மாறிடணும். இதுதான் பயிற்சி தான். பயிற்சியை அனுதினமும் விடாமல் பயிற்சிக்கு முதல் உரிமை கொடுத்து பயிற்சி செய்துவிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா செயல்களும் செய்யணுங்கிற உறுதியும் தெளிவும் இருந்தால் இந்த ஆன்மாவை தூய்மை செய்யக்கூடிய ஒரு வித்தை, அந்த ஆன்மாவை வழிநடத்தக்கூடிய ஆயுதம் தனக்குள்ளேயே இருந்து சொல்லும் அந்த அறிவே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிறப்பியா, நன்றியா. ஒண்ணு. ரெண்டாவது நாமே இறைநிலை ஆகணும், நாமே சுத்த வெளி அந்த உணர்வு வந்துட்டு ஆன்மாவுக்கு இங்க நீங்க சொல்லுங்கனாக்கா அது தனி சப்ஜெக்ட் கிடையாது. ஆன்மா அப்படித்தானேயா? ஆமா, எல்லாம் இணைந்தது தானே. நன்றியா, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு லட்சுமியம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக நாம் ரகுராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாட்ட கேள்வி கேளுங்க ஐயா. அற்புதமான உரை ஐயா. அப்படியே ஆழ்ந்து அப்படியே உள்ளே போயாச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க குரலுக்கு, உங்க அந்த இதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. குருவுக்கு நன்றி. ஒரே ஒரு சின்ன கேள்வியா, அந்த ஆக்கினையை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம ஊர்ந்து நம்ம ஆக்கினையை கவனிக்க ஆக்கினையில நின்று செஞ்சிட்டு இருக்கப்ப சுத்த வழியை பத்தி அங்க எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ். நீங்க சொல்றப்ப சுத்த வழியையும் சேர்த்து அங்க நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்னியில நிற்கும் போது சுத்த வழி அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அது கொஞ்சம் என்னன்னு தெரியல. அதாவது ஆக்கினையே நினைக்கும் பொழுது சுத்த வழியே நினைக்க சொல்லலைங்க. ஆக்கினையே கவனிக்கும். அதாவது சுத்த வழி தள்ளும் ஆற்றலும் கொள்ளும் ஆற்றலால் நொறுங்குபட்ட நிலையே ஆக்கினைன்னு சொல்றேன். சுத்த வழி தலை உச்சி துரியம், அந்த துரியத்துல இருக்கக்கூடிய அந்த சுத்த சக்தி நொறுங்குபட்ட நிலை துகள்கள் ஆகினை, அது ஒன்று கூடிய நிலை விசுத்தி வின் அப்படிங்கிறத சொன்னேன். ஆனா ஆகினையை நினைக்கும் பொழுது, நாம் ஆகினையை மட்டும் நினைக்கும் பொழுது நமக்கு பல சிந்தனைகள் வரும். ஆனால் குருவை இந்த இடத்தில் நிறுத்தி ஆக்கினையவே நினைக்கும் பொழுது மனம் அலைச்சுழல் இருக்கு இல்லைங்களா? மன அலைச்சுழல் ஒரு நொடிக்கு 40 சுற்று. அந்த ஒரு நொடிக்கு அந்த 40 சுத்துமே இந்த ஆக்கினையை நினைக்கணும். அப்போ அந்த அடுத்த நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குமே அத்தனை சுழற்சிக்குமே ஆக்கினையில நிற்கக்கூடிய ஆற்றல் நாம் பயிற்சி செய்ய இந்த இடத்தை கவனிக்கதான் வரும். ஆனால் எண்ணம் பிறர் பக்கம் போகும் பொழுது குரு நினைவை அல்லது குரு உருவை இந்த இடத்துல வைங்க, அல்லது குரு உருவை உச்சியில வைங்க, குருவையே நினைங்க. குருவை நினைக்கும் பொழுது ஆக்கினை பிரம்மாண்டமாக ஒளி தரும்ங்கிறத நான் சொன்னேங்க. நன்றிங்க. சிறப்புயா, மிக மிக சிறப்புயா. ரொம்ப நன்றிங்க. அதுதான் சின்ன இதா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க அவருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. லட்சுமி அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா லட்சுமி அம்மா, உங்களுடைய அக்குப்ரெஷர் இன்னும் மனசுலயே வச்சு இன்னும் அதுலயே ஓடிட்டு இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா எல்லாம் சொல்றது ஒரு நல்ல டெக்னிக் தான் இல்லைங்களா ஐயா? ஆடுனாலே நம்ம போறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் நம்ம நிறைய பேர் தடுமாறுறோம். அது அப்படியே எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் அருமையா ஐயா, ஒரு விளக்கம், அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக நாம் சித்ரா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
சித்ராம்மா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செல்வம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செல்வம் ஐயா. சித்ராம்மா வந்துட்டீங்க, லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, அந்த ஆக்னியில நிக்கிறத பத்தி சொன்னீங்க. அது நின்னாலும் திரும்ப திரும்ப மனம் போயிட்டே இருக்கு, திரும்ப நழுவுது, திரும்ப வருது, அது போலதான் இருக்கு. அது நிலைப்படுறதுக்கு என்ன பண்றதுங்க ஐயா? ஆமா, மனம் இது வரைக்கும் ஆக்கினை எடுக்கிறதுக்கு முந்தி எந்த செயலை செய்ததோ அதைத்தான் திரும்ப திரும்ப நினைக்குங்க. அது மனதினுடைய ஓட்ட சக்தியினுடைய இயற்கை நீதி. எதை ஆக்கினை தவம் இன்னைக்கு காலையில நீங்க 6 மணிக்கு ஏற்றுறீங்கன்னா நைட்டு என்ன செஞ்சீங்களோ அந்த சிந்தனை வரும். இயற்கை, மனதினுடைய இயற்கை அதனுடைய அலைச்சுழல்ல இருக்கும். அப்ப நம்ம அதை திருத்தி மாத்தி கொண்டு வரணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு பயிற்சியை நல்லா செய்யணுங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்மளுடைய அந்த மூச்சு பயிற்சி தவத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த இறைவனுக்கும் குருவனத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாடி சுத்திய தெளிவா பண்ணி கூட கொஞ்ச நேரம் கொடுக்கணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த நாடி சுத்திக்கு கூட கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் அதிக நேரம் டைம் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன அலைகள் ரொம்ப வருது அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யறோம்னா நாடி சுத்திக்கு டைம் கூடுதலா கொடுக்கக்கூடிய நிலையில உடல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். என்ன அலைகள் கம்மியாதான் இருக்கு அப்படின்னா நாடி சுத்தி ஒரு லிமிட்டா பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாங்க. அப்ப நாடி சுத்தி தான் தீய எண்ணங்களை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய தீய விஷயங்களை வெளியேற்றி ஆக்சிஜனை உள்ள ஏற்றி நல்ல செயல்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மூச்சு பயிற்சியில இருக்கு. ஆக தவத்திற்கு முன்னாடி அந்த பயிற்சியை ஆழமாக செய்து உள்ள போகணும். எண்ணங்கள் குறிக்கிறது கம்மியாயிரும். மீண்டும் எண்ணங்கள் வந்தால் நாம் குரு நினைவை மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல செலுத்தி ஆக்கினையிலேயே செலுத்தி அல்லது ஆக்கினையே கவனித்து அந்த இடத்தில் நிலைக்கதான் இது நாளாக படிப்படியா வருங்கம்மா. தொடர் பயிற்சியின் மூலியமாக வரும். தொடர் பயிற்சியின் மூலியமாக தொடர்ச்சியாக மென்மையாக செய்து வரத்தான் இது நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு நாள் நல்ல ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியுமா. ஆனால் முதலில் ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் இயற்கை, அது எல்லாத்துக்கும் வரக்கூடியதுதான். எனக்கெல்லாம் எப்பயும் அந்த தவத்துக்கு போனோம்னா என்ன மட்டும்தான் இருக்கு, ஆகினை எல்லாம் போகவே மாட்டேன். அவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன். ஆக அதெல்லாம் சிரமம் தான் நினைக்காதீங்க. போற வழி சரி. என்ன சில டெக்னிக்கலை நீங்க பயன்படுத்தணும். என்ன, மூச்சு பயிற்சி கூட கொஞ்ச நேரம் செய்யணும், நல்லா ஆழ்ந்து செய்யணும், மெதுவா செய்யணும், நிறுத்தி செய்யணும், டைம் கொடுத்து செய்யணும். அப்படி செஞ்சுட்டு தவத்துக்குள்ள அடுத்து உள்ள போய் அந்த எதை நினைக்கிறோமோ, எந்த தவம் ஏற்றுகிறோமோ அதை செய்தால் நல்லா எண்ண அலை குறைஞ்சிரும். அதையும் மீறி வரும் பொழுது குரு உதவியை நாடி குருவை செலுத்துங்க. அவ்வளவுதாங்கம்மா. இப்ப ஒரு சில டைம்ல ரொம்ப இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு முடிச்சா தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கிறதுக்கான காரணம் என்னங்க ஐயா? அதுக்கு காரணம் உங்கள் உடல் சாந்தி தவத்திற்கு தயாராகி விட்டது. எதுக்கு தயாராகி விட்டது? சாந்தி தவத்திற்கு உடல் தயாராகி விட்டது. ஏனென்றால் உடல் நல்லா புரிஞ்சுக்குங்க, தவசக்தி அதிகமானாலோ அல்லது இயற்கை சீற்றங்களால் நமது உடலின் தன்மை மாற்றமானாலோ நாம் செய்ய வேண்டிய செயல் சாந்தி தவம் தான். மனம் தடுமாறினாலும், மனம் குழப்பமானாலும், தலைவலியானாலும், உடல் வலியானாலும், உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கு ஆனாலும் உடல் சாந்தி தவத்திற்கு மட்டுமே தயாராகி விட்டதுங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கணும். அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த தவத்துக்குள்ள போகணும். டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுக்கணும். அதுக்கு தண்டியும் சாந்தி தவம் செய்யணும். 2 நாளா இருந்தாலும் சரி, 3 நாளா இருந்தாலும் சரி, அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த தூக்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, சாந்தி தவத்திற்குத்தான் உடல் தயாராகி விட்டது. சாந்தி தவம் நல்லா ஏற்றி சாந்தி தவம் வர்றதுக்கு கஷ்டமா இருந்தா கூட அந்த இடத்துல குரு நினைவை செலுத்தி அந்த இடத்துல நீங்க கவனிச்சு அந்த சாந்தி தவத்தை செய்யணும். மீண்டும் சாந்தி தவம் வர்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா நமது அக்கு பிரஷர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, 3 பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் வலது ஆள்காட்டி விரலை எடுத்து நம்ம சாந்தி தவத்திலே அந்த இடத்துல பதிச்சிருங்க. ஏன்னா இந்த காந்த சக்தி சுழற்சி இந்த ஆள்காட்டி விரல்ல இந்த காந்த மையத்தையே சுழற்சி செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல உணர்வு வந்துடும். இது முதல்ல ஆரம்ப கட்டத்துக்கு
போக போக நல்லா வந்துடும். அல்லது ஏதாவது ஈரத்துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சாந்தி தவத்துல ஒட்டி வச்சு செய்யுங்க, இந்த இன்பத்தை உணர்வதற்காக. அல்லது அஸ்வினி முத்திரை ஒரு 5 தடவை 10 தடவை போட்டுக்குங்க, பொறுமையா பண்ணணும். இதை செஞ்சா சாந்தி தவம் நல்லா வந்துடும். சாந்தி தவம் வந்துருச்சுன்னா உடல் உபாதைகள்ல இருந்து விடுதலை கிடைச்சிடும். எந்த உபாதையும் உடல் பிரச்சனை இருக்காதுங்க. சரிங்கம்மா, தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. தெளிவா இருந்தது வகுப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக நாம் TKP செல்வம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செல்வம் ஐயா, வாழ்க வளமுடன். அருமையா சொன்னாருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அரக்கோணம் ஜோதினர் மனவள கலை மன்றத்துல இருக்கேன் ஐயா, துணை பேராசிரியர். அண்டத்திலும் பிண்டத்தில் என்ற இது வசனம் அருமையா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதை உணர்ந்து நானும் அதை கேட்கற அளவுக்கு அண்டமும் பிண்டமும் இந்த அளவுக்கு இணைப்பு இருக்குன்னு நினைக்கல ஐயா. நானு இது வேற அது வேற நினைச்சிருந்தேன். இப்ப பார்த்தா ரெண்டுமே நீங்க ஒன்னா எடுத்தாந்து அவ்வளவு அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்த்து தான். ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கும் உங்க மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சு மகிழ்ச்சி மூலமா இருந்து நீங்க சொல்ற மாதிரியே நல்லா அருமையா சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நாம் சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முன்னாடி இருக்கவங்களுக்கு அம்யூட் பண்ணலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேளுங்கம்மா. பேசிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க வளமுடன். மியூட் பண்ணிட்டேமா, நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப சரியா வந்துச்சுமா ஐயா. அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில், அது அவ்வளவு அருமையா இருக்குது. சுத்தவெளியில என்ன இருக்கோ அதுதான் நம்ம உயிர்ல இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அந்த உடற்பயிற்சி உணர்ந்து உணர்ந்து செஞ்சாதான் அதோட நன்மை இருக்குங்கிறத ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஆன்மா அப்படிங்கறத மட்டும் ஒரு இது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆன்மா ஆன்மா அப்படிங்கிறத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அறிவுரை கொடுத்துருங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவதுங்கம்மா, ஆசைகள், நமக்கு ஆசைகள் இருக்கு இல்லைங்களா? பயிற்சி செய்யணும்னு ஆசை, மற்றபடி இதை அனுபவிக்கணும்னு ஆசை, குடும்பத்தை நல்வழிப்படுத்தணும்னு ஆசை, உடலை நல்லா பராமரிக்கணும்னு ஆசை. ஆசைகளின் தொகுப்பே ஆன்மா. இவ்வளவுதான். ஆசைகளின் கூட்டு சக்தியே, அந்த ஆசைகளின் கூட்டு காந்த சக்தியே ஆன்மா. அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டால், ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொண்டால் அந்த ஆன்மா இறை சக்தியை அடைந்து விடுகிறது. இப்போ இறைவனை உணர வேண்டும் என்ற ஆசை அது நிறைவேறிடுச்சுன்னா ஆன்மா அந்த இடத்துல இல்லைங்க. ஆசை நிறைவேறினதுனால அந்த ஆன்மாவே காந்தமா மாறிடுச்சு, ஆண்டவனாவே மாறிடுச்சு, இறைவனாவே மாறிட்டதுனால அந்த இடத்துல ஆன்மா இல்லை. ஆசைகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ ஆன்மா என்று பெயர். ஆசைகள் இல்லை என்றால் அது சுத்த சக்தி என்று பெயர். அப்படி புரிஞ்சுக்குங்க. சரியா சரியா. ஆன்மானா நம்மளுடைய கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் ஆன்மா. அப்படி வச்சுக்கோங்க. கருமையத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த ஜீவகத்துல போய் பதியுது இல்லைங்களா, செஞ்சது, பார்த்தது, நுகர்ந்தது, கேட்டது, செஞ்ச செயல், சொன்னது எல்லாம் போய் பதிகிற இடம். அந்த பதிவு வெளிக்கொண்டு வர்றது எல்லாமே ஆன்மா. ஆன்மாதான் ஆசைகள் நிறைந்த கூட்டம். எதை செய்கிறோமோ அதை ஆசைகளாக மாறி அதை செய்ய வேண்டும் என்று தூண்டுவது ஆன்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவ்வளவுதாங்கம்மா. சரியா. மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். லட்சுமி அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. எங்க பையன் இருக்கான், நல்லாதாங்க ஐயா படிச்சுட்டு இருந்தான். இப்ப கொஞ்சம் உடம்பு எல்லாம் போயிடுச்சு. அவன் தவத்துல உட்கார வச்சா தவத்துல அவன் நினைவே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிருதுங்கிறான். அவனை எப்படிங்க ஐயா ஒருமுகப்படுத்த முடியல? அது என்ன பண்றதுங்க ஐயா? வயசு என்னங்கம்மா? வயசு 29 ஆயிருதுங்க ஐயா. 29 ஆகுதுங்க ஐயா. சரிங்க
சரிங்களா? இதே தாங்கம்மா. அதாவது என்னன்னா, ஒருமுகப்படுத்த முடியலைன்னா பல எண்ணங்கள் வந்து குறுக்கிடுது. நம்ம அப்படிதாங்க ஐயா. அதுக்குள்ளேயே போக முடியாத நிலை ஏற்படுது. ஆ, அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல சொன்ன மாதிரிதான் அந்த ஆ, நாம அந்த நாடி சுத்திய நல்லா பண்ண சொல்லுங்க. மெதுவா பண்ண சொல்லுங்க. நாடி சுத்தி நல்லா சரிங்க. ட்ரெயின் அப் ஆகணும் இந்த உடலுக்கு. ஆ, நாடி சரிங்க. சுத்திய நீங்க டெய்லி ஒரு 3 தடவை இல்லது 4 தடவை ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நாடி சுத்தி உட்கார்ந்து ஆ, நல்லா ட்ரெயின் அப் பண்ணணும். பொறுமையா ஆ, செய்ய ஆ, நாடி சுத்தி சரியா செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஆ, தவத்துல உட்காரும் போது 10 தடவை நாடி சுத்தி போட்டாலே அந்த ஆ, மன அலைச்சல் குறைந்த நிலைக்கு வந்துரும். அப்ப ஆ, எண்ண அலைகள் அதிகமா தோன்றாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ, நாடி சுத்தியின் குறைபாடே எண்ண ஆ. அலைச்சுழலின் அதிக விரைவினுடைய நிலைப்பாடுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓ, சாந்தி, சரி. அதாவது ஆ, இந்த மூச்சு பயிற்சி அது ஆ, எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சு செய்யறோமோ, அது ஆ, எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த ஆ, அளவிற்கு எண்ண அலைகள் வராது. ஆ, அப்போ அந்த சரிங்க. மூச்சு பயிற்சிக்கு அதிக கவனம் கொடுக்கணும். யாரா இருந்தாலும் அதுதாங்க. நானா இருந்தாலும் சரிங்க. சரி, யாரா இருந்தாலும் அதுதான். ஆ, அந்த மூச்சு பயிற்சிக்கு நல்ல கவனம் கொடுத்து ஆ, அந்த ஆழ்ந்து அதை செஞ்சு வந்து நல்ல தெளிவாய் போயிடுச்சுன்னா, அப்ப ஆ, அந்த மூச்சு பயிற்சி இப்படித்தான் செய்யணும், இவ்வளவு ஆ, ஸ்லோவா தான் இழுக்கணும், ரொம்ப ஸ்லோவா தான் விடணும். அதாவது ஆ. ஒரு நிமிஷத்துக்கு 2 மூச்சு அல்லது ஒரு மூச்சு விகித அளவுக்கு சுருங்கணும். சரிங்க. சுருங்கிருச்சுன்னா எண்ண ஆ, அலைகள் சுத்தமா ரொம்ப கம்மியாயிரும். ரொம்ப ஆ, ரொம்ப கம்மியாயிரும். அந்த ஆ, நிலைக்கு வரணும்னா நீங்க ஆ, அடிக்கொரு முறை அவரை வந்து நாம செய்ய ஆ, சொல்ல வேண்டியது ஆ, மூச்சு பயிற்சியை ஆ, தான். நாடி சுத்தியை சரிங்க. மீண்டும் மீண்டும் செய்ய சொல்லுங்க. ஃப்ரீயா ஆ, இருக்கும் போதெல்லாம் நாடி சுத்தி செய்ய சொல்லுங்க. நல்லா ஆ, கவனிக்கணும். நாடி சுத்தி செய்யும் போது குரு நினைவோடு செய்யணும். அதையும் ஆ, சேர்த்து சொல்லுங்க. ஆ, ஈஸியா பிக்கப் ஆயிரும். ஆ, ஈஸியா நல்லா வந்துருவாரு. நல்லா ஆ. வரக்கூடிய தன்மை வந்துரும். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பத்ரி சபரீஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ம். ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஐயா சொல்லுங்க. ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப சொல்லுங்க. வந்து சம்டைம்ஸ் வந்து காலையில சீக்கிரமா இன்னும் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இன்னும் ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கு 2 ஹவர்ஸ்லாம் டிராவல் பண்ணி ட்ரெயினுக்கு சிட்டி போயிட்டு எல்லாம் அப்படி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப வீட்டு வரது ரொம்ப லேட் ஆயிடுதுங்க. நைட் 9 மணி அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் வந்து அப்போ வந்து எதுவுமே யோசிக்க தோண மாட்டேங்குது. ஏன்னா அந்த டைம்ல வந்து சரி எல்லாம் சரி தூங்குறது டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இருக்கு, அடுத்த நாள் திருப்பி காலையில ஓடணும். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த டைம் வந்து அந்த டைம் வந்து தவம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த தூங்குறது ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி நிறைய ஸ்கிரீன்ல ஒர்க் பண்றதுனால அதுதான் கேட்டேன்யா. அது எப்படி ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமாங்கய்யா? நீங்க பஸ் பிரயாணம் உண்டா உங்களுக்கு? பஸ் பிரயாணம் உண்டா? பஸ்ல பிரயாணம் பண்ணுவீங்களா? ஆமாய்யா, பஸ் ட்ரெயின்ல போவாங்கய்யா. கரெக்டுங்கய்யா. ட்ரெயின்ல போறது எவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணுவீங்க பகல்ல? போறதா இருந்தா ஒரு 1.5 மணி நேரம் ஐயா. மார்னிங் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஐயா. வெரி குட்யா. நல்ல வாய்ப்புங்கய்யா. அப்போ நீங்க ட்ரெயின்ல செய்ய வேண்டியது சாந்தி தவம்ங்கய்யா. ட்ரெயின்ல செய்ய வேண்டியது சாந்தி தவம். நீங்க ட்ரெயின்ல போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, உங்க மனசு முழுவதும் சாந்தியில இருந்து ட்ரெயின்ல அது பாட்டு போய்கிட்டு இருக்கட்டும். நீங்க கண்ணை மூடி பேசாம உட்காந்துக்குங்க. மனம் முழுவதும் சாந்தி தவத்துல வச்சுக்கோங்க, குரு நினைவோடு. அந்த சாந்தி தவம் அந்த இடத்துல செஞ்சு வர 1.5 மணி நேரம் பிரயாணமும் தெரியாது. பிரயாணத்துல நமக்கு வருமானமும் கிடைச்சு போயிரு. மன அலைச்சூழல் வந்து பல எண்ணங்களை பல சூழ்நிலையில போய் சிதறி கிடந்தது ஈஸியா ஆயிரும். அல்லது உள்ள ஃபுல்லா காந்த சக்தியை நிரப்புற பயிற்சி. என்ன பயிற்சின்னு சொல்லுங்க பாப்போம் ஐயா. இது இல்ல கண்ணாடி தவம் சொல்றீங்களா? கண்ணாடி தவம் அது செய்யலாம். ஆனா பிரயாணத்துல செய்யக்கூடிய பயிற்சி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நாடி சுத்தி நான் பயிற்சியினுடைய செயல்முறையை சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய மூலாதாரத்தை பிடித்து அங்கிருந்து மூச்சை இழுத்து உச்சிக்கு கொண்டு வந்து உச்சியிலிருந்து உடல் முழுவதும் பரப்புற சக்தி எது? அஸ்வினி முத்து சொல்றீங்களா? நித்யானந்த தவம் ஐயா. ஐயா அம்மா சொல்றாங்க இல்லைங்களா, நித்தியானந்த தவம். அந்த தவத்தை நீங்க ட்ரெயின்ல இருந்து வரும்போது பகல்ல உங்களுக்கு ஏதுவா இருந்தாலும் அது செய்யுங்க, இல்ல வரும்போது ஏதுவா இருந்தாலும் செய்யுங்க. ஆனா வரும்போது நீங்க சாந்தி தவம் செஞ்சா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் மனம் முழுவதும் சாந்தியில போய் ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா ரீஃப்ரெஷ் ஆயிருங்க, நல்லா ரீஃப்ரெஷ் ஆயிரு. நீங்க வீட்டுக்கு போன உடனே அருமையா ஒரு காயல்பம் போட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட உட்காந்துடலாம், நிம்மதியா தூங்கலாம், அகத்தாய்வு பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிருங்க.
ஈஸியா இருக்கும். இதை முயற்சி பண்ணுங்க. இல்லது சிரமமா இருக்கு, இல்ல வர்ற வழியில நான் ஒர்க் லோடு பார்த்துட்டு இருக்கேன், லேப்டாப் வச்சு ஒர்க் லோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு வேலையா இருக்கு நீங்க நினைச்சா வீட்டுக்கு வந்து முதல்ல ரீஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடியது மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு சாந்தி தவம் தான் செய்யணும். சாந்தி தவத்துக்கு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒதுக்கிருங்க. மணி ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாலும் பரவாயில்ல, ஒதுக்கிட்டு அது பிறகு நீங்க சாப்பாடு கம்மியா சாப்பிட்டு இரவு நேரத்துல நீங்க தூங்கிட்டீங்கன்னா அந்த சாந்தி தவம் 1/2 மணி நேரம் ஏற்றுறது 2 மணி நேரம் தூக்கத்துக்கு சமமாயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, சாந்தி தவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நமது சாந்தி தவம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்றோம்னா, சாயந்தர நேரங்கள்ல நமது வேலை அழைப்புகள்ல நம்ம உடல்ல வந்து பலவாரியான உயிர்த்துகள்கள் அங்கங்க போய் எல்லா வேலையும் பார்த்து சிதறி போய் இருக்கும். ஆனா உயிர்த்துகளின் வேலை என்ன அப்படின்னா, நமது மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஜீவவித்துல போய் உயிர்த்துகள்கள் முங்கி உடல் முழுவதும் எல்லா செல்களுக்கும் பரப்பி கொண்டிருக்கிறது, தினமும் செஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மூலாதாரத்திலே ஆற்றலை சேமிக்கும் பொழுது, சாந்தி தவத்தின் மூலியமாக அதை செய்யும் பொழுது நமக்கு களைப்பு வராது. நமக்கு அந்த மூலாதாரத்துல அந்த உயிர்த்துகள்கள் நல்ல முங்கி நல்ல ஆழ்ந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, நல்ல ஆழ்ந்து நிகழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அந்த தன்மை ஏற்பட உயிர்த்துகள் அபார சக்தியாக மாறுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சாந்தி தவங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலைச்சல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீங்க டெய்லி கூட எடுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டெய்லி எடுக்கலாம், டைம் கிடைக்கும் போது எடுக்கலாம். இதை நீங்க உபயோகப்படுத்துங்கய்யா. கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. முயற்சி. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப சிறப்பு. நன்றி அம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த இடத்துல ஒரு சிந்தனையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நம்ம மகரிஷி இருந்தப்ப சேலத்தை சேர்ந்த காளியப்பன் ஐயா வந்து சொல்றாங்க, நான் ஒரு தடவை பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப தவம் செஞ்சேன், என்னுடைய பேகை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மகரிஷி அத விளைவறிந்த விழிப்பு நிலையில நீ இருக்கணும்யா அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க சொன்ன உடனே அன்புக்கு சொன்னீங்க இல்லையா, ட்ரெயின்ல போறப்ப பார்த்து பண்ணணுங்க. அதெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிட்டு பூட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு கூட செய்ய உட்காரணும். ஆமா, பேராசிரியர் நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க, இது எல்லாரும் கேட்டுக்கணும். ஆமாங்க ஐயா, என்ன பேராசிரியர் தான் சொன்னாரு, நான் தவம் செஞ்சேன் பேக் போயிருச்சுன்னு வாங்க ஐயா. அதான். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக மாரியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்து ஐயா, அண்டமும் பிண்டத்தின் ரகசியமும் தலைப்புல நீங்க ரொம்ப சிறப்பான சிந்தனை உரையை எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. குருவின் ஐயா, இந்த உடற்பயிற்சி தவம் அந்த காயகல்பம் இதை பத்தி இன்னைக்குதான் ஐயா நான் புதுசா இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், உடற்பயிற்சியில நான் காலையில் எழுந்திருவேன், சரி டைம் மன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 9 பயிற்சி இருக்குது இல்லையா நம்ம உடற்பயிற்சியில, ஒரு 4-5 வீட்டுல செஞ்சிருவேன் ஐயா. அப்புறமா மண்டபத்துக்கு தரப்ப அப்புறம் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் வேலையும் செஞ்சுட்டு தவம் பண்ணிட்டு மீதியை செய்வேன் ஐயா. அது ஏதாவது தவறா இல்லை வந்து நம்ம வந்து கண்டினியூட்டி இல்லாம இருக்குது, அதனால தவறு ஏதாவது ஏற்படுமான்றது கேட்குறேன் பயிற்சி. அதாவதுங்கய்யா, கண்டினியூட்டியா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது நீங்க பாதி செஞ்சு முடிச்ச உடனே அடுத்து நீங்க எந்திரிச்சு வேற செயல்களில் ஈடுபடும் போது மன அலைச்சூழல் மாறிடுங்க. மன அலைச்சூழல் மாறிட்டு அதுக்கடுத்து மீதி பயிற்சியை செய்யும் பொழுது அந்த நிலையில இருக்கக்கூடிய மன அலைச்சூழலுக்கும் முதல்ல செஞ்ச மன அலைச்சூழலுக்கும் இணைக்க தெரியணுங்க. அந்த இணைப்பு பாலம் தெரியணும். அதுக்கு கொஞ்ச நாள் என்ன செய்யணும்னா, தொடர் பயிற்சியா செஞ்சு நல்லா தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அலைச்சூழல் வேகத்தை இணைக்க தெரிய டெக்னிக்கல் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்போ நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க பாதி இப்ப செஞ்சுட்டு பாதிக்கு அந்த நீங்க மன்றத்துக்கு போய் சில உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு சில பயிற்சிகள் எல்லாம் சிலருக்கு சொல்லி கொடுத்துட்டு மீதி பயிற்சியில அப்ப செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இணைப்பு கிடைச்சிடும், மன அலைச்சூழலின் இணைப்பு கிடைச்சிடும். அப்ப கரெக்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் கோர்த்து செய்வதுதான் நலம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டயத்தையும் சூழ்நிலைகளையும் நம்ம வடிவமைச்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதாங்கய்யா. சரிங்க, இன்னொரு கேள்வியா, நம்ம காயகல்ப வந்து 10 நரம்பூக்கம் போடுறோம் இல்லைங்களா, 10 அத கூட்டிக்கலாங்களா? நம்ம கூட்டிக்கலாங்கய்யா. அதாவது ஒவ்வொரு உடலை பொறுத்து மாறுபடுங்க. அதாவது உங்களுக்கு 20 அஸ்விமுத்திரை போட்டு 2 ஓஜ சக்தி போடும்போது உங்க உடலுக்கு ஒர்க் அவுட்டாவா தெரியுது, நலனா தெரியுது, ஆரோக்கியமா தெரியுது, எஃபெக்டிவா தெரியுதுன்னு நீங்க உணர்ந்தால் அதை நீங்க பிக்கப் பண்ணிக்கங்க.
அல்லது உடல்ல கொஞ்சம் சூடுத்தன்மை கூடுது, ஏதாவது ஒரு வேறுபாடு தெரிஞ்சிச்சுன்னா அஸ்வினி முத்திரையை குறைச்சுக்கோங்க, ஓஜஸ் மூச்சு ஒன்னாக்கிக்கங்க. இவ்வளவுதாங்க. நான் ஒவ்வொரு உடலுக்கும் மாற்றம் வரும், ஒவ்வொரு உடல் தன்மைக்கு ஏற்ப அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும். அதற்கு தக்க அந்த பொறுப்பை அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டார் மகரிஷி. உடலுக்கு தகுந்த மாதிரி நாளாக அதை கூட்டிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். இன்னும் சூடு அதிகமா இருந்தா அஸ்வினி முத்திரை மாத்திரம் போடுங்க, ஓஜஸ் மூச்சு 2 நாள் நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு பயந்துடக்கூடாது, இது மாத்தி புரிஞ்சுக்கிற கூடாது. மகரிஷி சொன்னதை மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. என்னன்னா, சூடு உடல்ல இருந்துச்சுன்னு சொன்னா மீண்டும் நமது உயிர் துகள்களினுடைய சக்தியை உச்சிக்கு பரப்பி உடல் முழுவதும் பரப்பும் போது அது நன்மை கலந்த சூடு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூடு வேற தன்மை, நம்ம அந்த சூட்டு தன்மை நன்மை தரக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக அந்த சூடுக்கும் இந்த சூடுக்கும் இணைப்பை புரிஞ்சுக்கணும். ஆக உடம்பு சூடா இருக்கும்போது, உடல் கொஞ்சம் இதா இருக்கும்போது, அந்த சூட்டு தன்மை கலந்து இருக்கும் போது நீங்க அஸ்வினி முத்திரை மட்டும் பண்ணா 2 நாளைக்கு அப்புறம் உடம்பு தாளா சரியாயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும் ஐயா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பான பதில் ஐயா. வாழ்க வளமுடன். சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக நாம் நாகலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாகலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடிச்சு சொல்லிட்டீங்க ஐயா, அண்டத்துல இருந்து பிண்டம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறு பேச்சே பேச முடியாது, அதுவேதான் இருக்குங்கன்னு சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா இப்ப தியானம் தவம் பண்றோம், அதாவது என்னன்னா துரியத்துல ரொம்ப தண்ணி, அதாவது ரொம்ப ஏறி அந்த கடலுக்குள்ள போற மாதிரி ஃபுல்லா அந்த துரியத்துல இருக்குதுங்க ஐயா ஒண்ணு. அப்புறம் அந்த பிரபஞ்சத்தோட இரைச்சல் நல்லா அப்படியே ஃபுல்லா காதுல அப்படியே இருக்குது. அது மாதிரி செய்யலாமா எப்படி என்ன தெரியல. ஆனா சுத்த வேலைக்கு போனாக்க ஃபுல்லா கும்மெருட்டா இருக்குது. ஆனா அது என்ன நம்ம உணர்ந்தோன்னு சொல்ல தெரியல. ஆனா அது அப்படியே இது மாதிரி துரியத்துல இது மாதிரி இருக்கலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். துரியத்துல என்ன சொன்னீங்க? நீரு துரியத்துல அது கடல், அப்படியே கடல் தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபுல்லா என்ன சுத்தி ஃபுல்லாவே தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குதுயா. இதை மெயின்டைன் எப்படி இது மாதிரியே பண்ணிக்கலாமா? இல்லைங்கம்மா, அதாவது என்ன சொல்றீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனைகளோடு கலந்த எண்ணம் வருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனைகளோடு கலந்த எண்ணம் வருங்க. அதை சேர்ந்த ஒரு கற்பனையான எண்ணம்னு வச்சுக்கோங்க. இது இப்படி புரிஞ்சுக்கணுங்க. ஆனா துரியத்துல நீங்க துரியத்தை நினைக்கதான் துரியத்துல எண்ணமற்ற நிலையை உணர முடியும். எண்ணமே இல்ல, ஒரு கடலுங்கிறதே இல்ல, அங்க எண்ணமே இல்ல. அங்கேயே சுத்த வெளியினுடைய தன்மையை சிறிது உணர முடியும். அது துரிய தவம். பிரமாண்டமாக உணரும் தவம் துரிய அதீத தவத்தில் உணர முடியும்ன்றது மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, பல விதத்துல வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அகற்றி நாம் துரியத்துல இருந்து குரு உதவியை நீங்க நாடணும். நீங்க அந்த மாதிரி நீங்க கடலை நினைக்கிறத விட அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க அதை நினைச்சிட்டீங்க, அந்த தன்மை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க அதை மாத்தி குரு நினைவை இணைச்சுக்குங்க. அதை குருவோட இணைச்சுங்க. குரு நினைவை உச்சியில வைங்க. அந்த தன்மை உங்களுக்கு விளங்கும். இதை எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கே புரியும். உங்க உயிரே உங்கள் அறிவே அதை உணர்த்தி சரியாக செய்யும் தன்மை நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருங்கம்மா அந்த உச்சியில. ஆனா துரியாதீதத்துல நல்ல அந்த சுத்த வெளி நல்ல கும்மி இருட்டு அதெல்லாம் கரெக்டா இருக்குதுங்க ஐயா. இது சரியான்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம். இதுதாங்க அந்த துரியத்துக்கு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான அலைச்சூழல் திரும்ப அதே அலைச்சூழல்ல நீங்க ஏதோ கடல்ல இருக்கிற மாதிரி இல்ல கடலே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி ஒரு எண்ணத்துல கிரியேட் ஆயிடுச்சு. அதுல இருந்து மாறி நீங்க குருவை நினைக்கும் போது அது சரியா மாறிடுங்கம்மா. அந்த தன்மை சரியா மாறக்கூடிய தன்மையா மாறிடுங்க. சரிங்க. இந்த பிரபஞ்சத்தோட இரைச்சல் கேட்க அது அந்த அப்படியே போற மாதிரியும் வரா மாதிரி அப்படியே அந்த ஒரு இரைச்சல் இருக்குது. அது அப்படியே நம்ம இந்த இறைநிலை தவத்துல சொல்றாருல, ஒரு நிமிஷம் கூட இணைஞ்சிருக்கலாம், எப்பொழுதுமே இணைஞ்சிருக்கலாம்னு மகரிஷி குரு சொல்றாருல, அத மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் இல்லைங்க? அதாவது நம்மளா இரைச்சலை கற்பனை பண்றதை விட நல்லா புரிஞ்சுக்குங்க, இரைச்சல் இது பிரபஞ்ச இரைச்சல் தான், இது பிரபஞ்ச இரைச்சல் என் காதுல கேக்குது, இப்படி கற்பனை பண்றதை விட நீங்க செய்ய வேண்டிய செயல் தலை உச்சியை கவனிங்க. அங்க என்ன நிகழ்ச்சி நடக்கிறதோ அதை ஊர்ந்து கவனிக்க எது உண்மையான அந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிங்கிறது விளங்கும். இப்ப நீங்க செய்யறது நீங்க சொல்றது அது பிரபஞ்ச நிகழ்ச்சியா
அல்லது இது வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா அப்படிங்கிறது நமக்கு ரெண்டுக்கும் சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கே விளங்கும். இது உண்மையிலேயே பிரபஞ்சம்தான், பிரபஞ்சத்தினுடைய நிகழ்ச்சி தான்ங்கிறது உண்மையிலேயே விளங்கும். அது எப்ப விளங்கும் அப்படின்னா அதுல உறுதியாகவும் இருப்பீங்க. அது பிறருக்கு சொல்லக்கூடிய அளவுல உங்களுக்கு கருத்தும் உங்கள்ல இருந்து வெளிப்படும். அப்ப இது திட்டவட்டமா தெரியும். இப்ப திட்டவட்டமா தெரியலைன்னா அதுக்கு பேர் என்னன்னா தானா நிகழ்த்திய நிகழ்ச்சின்னு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல சரியான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பனாக நாம் சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை பெரிய குளத்திலிருந்து அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி லட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அருணாச்சலம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு தொடக்கம், நிறைவான முடிவுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அண்டமும் பிண்டமும் இவ்வளவு தூரம் ஆழ்ந்து ஆராய்ந்து அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு அதை ஒற்றுமைப்படுத்தி ஒப்புமையை கொடுத்து மகானுடைய கருத்துக்களையும் அதோடு சேர்த்து மிக இனிமையாக அப்படியே தத்துவமாக எந்த விதமான சந்தேகமும் இன்றி ஆணித்தரமாக மனதில் பதிவது போல உணர்ந்ததை உணர்ந்தவாறு ஓதி எங்களுக்கு உரைத்தீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொன்னீங்க இல்லையா ஆன்மா ஆசைகளினுடைய தன்மைதான்னு, அதோட பதிவுகளுடைய தன்மையும் அதுல இருக்கு இதேங்க அங்கேயா. அப்ப இந்த பதிவுகள் தன்மைகளை அகத்தாய்வு அகத்தவம் மூலமாக அதை உடற்பயிற்சி காயக்கல்பம் மூலமாக அதை பூரணமாக அதை நிவர்த்தி பண்ணி நம்ம மும்மலங்களை தாண்டி அதுல இருந்து விடுபட்டு வரும் பொழுதுதான் ஆன்மா சுத்தமான ஆன்மாவாகி அது சுத்த வெளியாக இறைநிலையாக உண்டாகிறதுன்னு சொன்னோம். அப்ப இதுதான் என்னுடைய நீங்க சொன்னதுடைய அந்த வேதாத்திரியத்துடைய சாரமும் இதுதான், இறைநிலையினுடைய சரித்திரமும் அதுதான். சோ அப்ப நம்ம இந்த மும்மலங்களை கழிக்காம அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசையோடு இருக்கும்போது அந்த ஆன்மா வேறொரு உடலை தேடிக்கொண்டு வேறொரு இடத்துல உயிரோடு அந்த ஆசைகளுக்கு தகுந்த பதிவுகள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தேடி வேற உயிரை தேடி போகுது இல்லையாங்கயா? கரெக்ட் கரெக்ட். நிறைவேறாத ஆசையோடு இருக்கும் ஆன்மாக்கள் இல்ல, நிறைவேறாத இருக்கும் ஆசைகள் நிறைவேறாம இருக்கும் பட்சத்துல அந்த ஆன்மா மீண்டும் உடல் எடுக்குது. உடல் எடுக்கும் போது அது அந்த எந்த ஆசை நிறைவேறாம இருந்ததோ அந்த ஆசைக்கு சரியாக இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த்ல அந்த ஒரு வலைச்சூழல் வேகத்துல இருக்கக்கூடிய அந்த உயிராக வேறொரு இடத்துல அது பரிணமித்து இன்னொரு பிறவி எடுக்குது இல்லைங்க? கரெக்டாங்கயா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். வேற ஒரு உடலோடு இணைந்து கொள்கிறது, இணைந்து கொண்டு அந்த ஆசையை நிவர்த்தி செய்ய முடிகிறது. அப்ப படிப்படியா அதாவது அந்த ஆன்மாக்கு இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவினுடைய ஆசையோடு இணைந்து கொள்கிறது. ரெண்டும் ஒன்னாயிருது, ஒன்னாகி அதை தீர்த்துக்கிறது. அப்படி அப்ப இப்ப நம்ம இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். என்னுடைய ஆராய்ச்சியே சொல்றீங்க, இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். இப்ப சாந்தி சுந்தரமாக எனக்கு வயது 66 ஆகுது. நான் நிறைய பதிவுகளோட வந்திருப்பேன். கண்டிப்பா எனக்கு தெரிந்து தெரியாமல வந்திருக்கோம். இந்த பிறவியிலேயே இந்த மும்மலங்களை கழித்து சஞ்சித கர்மம் பிராரத கர்மம் ஆகாமிய கர்மங்கள்லாம் போக்கி அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு மகான் நமக்கு கிடைச்சு அந்த மகானுடைய வழியில் நின்று இறைநிலை அடையணும்னு நம்ம பூரணமாக இறைவனை வேண்டிக்கணும்னு இன்றைக்கு எனக்கு உணர்த்தியது உங்களுடைய இந்த உரை. நன்றி, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா. பாவினால் மீண்டும் பிறக்காதிருக்க வேண்டும், என் பாவங்கள் தீரும் வரை நான் இறக்காதிருக்க வேண்டும். அதுவரையும் நீல ஆயில் கொடுத்து இறைநிலையோடு ஒன்றக்கூடிய தன்மையை நமக்கு முயற்சி செய்வோங்கய்யா. நன்றி. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லைங்கய்யா. முடியும் என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியுங்க ஐயா. ஒவ்வொரு மனவள கலைஞருக்கும் இது சாத்தியமே. ஆமாங்கய்யா, அதாவது முடியும் என்று நினைக்கணும். முயற்சியும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக நாமும் ஒரு மகான் லெவலுக்கு போகாட்டி கூட அவருக்கு சிஷ்யாக பூரணமாக இருக்கலாம் இல்லைங்கய்யா? கண்டிப்பாங்க. முயற்சிக்கு ஒப்ப பயிற்சிக்கு ஒப்ப நிலையை அடையலாம். கண்டிப்பாங்கய்யா. அந்த பயிற்சியில தொடர்ச்சி இருக்கணுங்கய்யா. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, நிறைவா இருந்தது. மகிழ்ச்சி. உங்களோட அர்ப்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். லட்சுமி அம்மா வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தொடர் முயற்சி, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி என்னங்கம்மா வெற்றி. ஆமாங்கம்மா. நம்பிக்கை, பொறுமை. உடனே எனக்கு கேட்க முடியாது. விதையை வச்சோடனே பலன் கிடைக்காது. அப்ப அதுக்குள்ள காலத்துக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் இல்லைங்கய்யா? நான் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சீக்கிரம் உடல் சரியாகலையே, நான் எங்க வந்துக்கிட்டுன்னு கேக்குறாங்க.
தவம் பண்றேன்னா தவம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிறாங்க. உள்ள இருக்கிறதா வெளியே வருது, நம்ம காலி பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத அவங்க உணர முடியல. அதனால தொடர் பயிற்சி, தொடர்ச்சி, நம்பிக்கை, பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தாதான் இது இறைநிலையோடு இல்ல, குருவோட முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் தான் இறைக்கு போகலாம். இறைவனே நமக்கு குருவாக வந்திருக்கிறாங்க. அப்ப குருவின் மேல நம்பிக்கை வைத்து இறைநிலையை ஒன்றிய நிலையில நம்ம பொறுமையாக இருந்தால் நாம் நினைத்ததை கண்டிப்பாக முடியும் என்றால் கண்டிப்பா முடியும். முடியாது என்று நினைச்சிட்டோம்னா அது முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முடியும் என்று நினைப்போம். இந்த வேதாத்திரி எழுத்துக்களை விதைப்போம், விருட்சமாக கண்டிப்பாக வளரும். இறையர்களும் குருவர்களும் நம்ம எல்லோருக்கும் துணை நிற்குமாக என்று வேண்டி இறைநிலையை உணர்ந்து மகானை வேண்டி நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக திருமாறன் என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். திருமாறன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாட்ட கேள்விகளை கேளுங்கள். வாழ்க வளமுடன். ஐயா, நான் நைட்டு படுக்கும்போது படுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்கின பிறகு தன்னாலே முழிப்பு தட்டிடுது. சரி. அப்போ 2 மணி 2:30 மணி அந்த மாதிரி டைம்ல முழிச்சாகி அதுக்கப்புறம் நம்ம தவம் பண்ணிட்டு உடற்பயிற்சி அப்பவுமே செஞ்சிடலாமா அப்படின்ட்டு. எத்தனை மணிக்கு படிப்பீங்க? நான் 9, 9:30, 10, 11 படுத்தாலும் கூட அந்த 2 மணி 3 மணிக்கு முழிப்பு தட்டிடுது. 4 மணி நேரம் நல்லா தூங்க முடியுது. சரி, எப்ப சாப்பிடுவீங்க? சாப்பிடுவது இப்போ ஒரு 7-8 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். சரி, மதியானம் மற்ற இடைவெளியில தூங்குவீங்களா? இல்ல, தூங்க மாட்டீங்க. தூங்க மாட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க நைட்டு உங்களுக்கு தூக்க பற்றாக்குறை இருக்குதுங்க, உங்களுக்கே தெரியாத நிலை, உங்களுக்கே தெரியாத ஒரு தூக்கத்தினுடைய இயல்பு இல்ல, அந்த தூக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்திரிச்சு ஒரு பழக்கப்பதிவா மாறிடுச்சு. நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி எந்திரிச்சீங்க, அப்படியே எந்திரிச்சு நிக்கீங்க, அப்படியே அதே பதிவு நமக்கு உங்க உள்ளுணர்வே நமக்கு தான் முழிப்பு தட்டிருமே 2 மணிக்கு 3 மணிக்குன்னு பதிவாகி அதுவே இப்ப எழுப்பி விட்டுற சூழ்நிலை உருவாக்கிடுச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, சாந்திதவம் தான் வழி. நீங்க சாந்திதவம் நீங்க தினம் சாயந்தரம் அல்லது நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு சாந்திதவம் நல்லா டீப்பா அந்த மூலாதாரத்துல நல்லா வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா டீப்பா செஞ்சு தினந்தோறும் குரு நினைவோடு செஞ்சு சாந்திதவம் முடிச்சுட்டு எல்லாம் எப்பொழுதும் போல வாழ்த்தி முடிச்சுட்டு அப்படியே தூங்கிருங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஒரு குறுகிய நாள நீங்க செய்யணும். குறுகிய காலம் செய்து வர ஏற்கனவே இருந்த நிலை தன்மாற்றம் அடைந்து அதுவே இயல்பா மாறிடும். நீங்க அந்த ஒரு 5 மணி ஒரு 10 மணிக்கு படுத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு எந்திக்கிற அளவுக்காவது அந்த அளவுக்கு தூக்கம் வேணும். ஏன்னா சாமிஜி தெளிவா சொல்லியிருக்காரு, என்ன 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம். இதில் 5 எதில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நாம் உடல் பாதிக்கப்படும். என்னதான் தவம் செஞ்சாலும் என்னதான் உடற்பயிற்சி செஞ்சாலும் உடல் பாதிக்கப்படும், ஏதாவது ஒரு வகையில பாதிச்சிடும். ஆகையினால இந்த செயல்களை நம்ம அறிவை முன்னிறுத்தி திருத்தி மாத்தி அமைச்சுக்கணும். அதுக்கு வடிவமைச்சதுதான் சாந்தி தவம். எந்த பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தவத்தை சூஸ் பண்ணி தெளிவுபடுத்தி அந்த தவத்தை ஏற்றி அதுல இருந்து விடுபடணும், தெளிவு பெறணும். சரிங்களா ஐயா? சரியா. ஆனா அதுதான் அப்புறம் தவம் பண்ணிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு நான் படுத்தனாக்கி பிறகு தூங்கிடுறேன். அதை ரிலாக்ஸேஷன் செஞ்ச பிறகு ஒரு 1 மணி நேரம் தூங்கி எழும்பி இருந்தனாக்கி பிறகு ஃப்ரெஷ் ஆயிருது. அதாவது நீங்க செய்தது உங்க உடலை உங்களுக்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு பயன்படுத்திட்டீங்க. இப்போ நமக்கு இந்த தூக்கம் கம்மி, உடல் தளத்துல முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் தூக்கம் கிடைச்சிருது இல்ல, நமக்கு அதுல 1.5 மணி நேரம் தூக்கம் கிடைச்சிருது இல்ல, 2 ஈக்குவலா பண்ணிட்டு தானே இருக்கும். அப்படிங்கறத ஒரு பிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அது பரவாயில்லதான், இருந்தாலும் முறைப்படுத்திடும். தூக்கம் முடிச்ச உடனே, உடல் தளத்தில் முடிச்ச உடனே நாம எழுந்திருந்து அடுத்த வேலைகளை செய்யும் அளவிற்கு உடல் ஆற்றலாக இருக்கணும். அதை படிப்படியா சிறுக சிறுக மாத்தி இந்த மாதிரி மாத்திக்கங்க ஐயா. அப்படியா? சரி, ரொம்ப நன்றியா. அப்படித்தானே? ஆமாங்கய்யா, சாந்திதவம் தொடர்ச்சியா செஞ்சு நீங்க டீப் பிரீத்திங் போகணும். டீப்பா நல்லா தூங்கணும், நல்லா தூங்குற அளவுக்கு கொண்டு போகணும். மூச்சு சுவாசம் நல்லா டீப்பா போகணும். நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக, நிறைவான அன்பராக நாம் செல்ல நாராயணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு டவுட்டு. இப்போ பேசிக்கா வந்து யார் என்ன சொன்னாலுமே அதுக்கு ஒரு அவநம்பிக்கை மாதிரி என் மனசுல உருவாயிருது. இப்போ இவங்க கேட்கலங்கய்யா, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்கய்யா. இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்கய்யா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னன்னா, யார் என்ன சொன்னாலுமே அதுக்கு ஒரு அவநம்பிக்கை, அந்த கிராஸ் திங்கிங் மாதிரி ஒரு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கை வளம்னு சொல்றது அந்த மாதிரி அப்படின்னு ஒரு தாட் வருது. வாழ்க்கை வளமுடன்ல வரல, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது யார் என்ன சொன்னாலுமே அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங், இந்த கிராஸ் திங்கிங்னு சொல்ற மாதிரி வருது. இப்ப அது வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்றாங்க. நான் யோசிச்சு பார்க்கும்போது எங்க அம்மாவுக்கு அப்படி இருந்திருக்கு, எங்க ஃபேமிலி சைட்ல அப்படி இருந்திருக்கு, அதனால வருது. வந்தது இப்ப நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. மனவள கலைஞர் நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்க. ஒவ்வொரு மனவள கலைஞர்களுக்கும் நமது கர்மாவையும் மூத்த பதிவுகளான கர்மாவைகளும் தனது பதிவுகளால இருக்கக்கூடியதையும் கழிக்க இயல்பாக இருக்கிறதே மனவளக்கலை தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல தெளிவாகணும். என்ன அப்படின்னா, மனவளக்கலை பயிற்சியின் மூலியமாக நமது ஏற்கனவே இருக்கக்கூடிய தீய பதிவுகளை நற்பதிவுகளாக மாற்றி மகிழ்ச்சி அடைய முடியுங்கிறத தெளிவா இருக்கணும். நீங்க இந்த விஷயத்துக்கு தான் நீங்க பயிற்சி செய்யும் போது, அல்லது நீங்க ஒரு 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 நபர் ஒண்ணு சொல்லும் போது நீங்க நெகட்டிவா ஆப்போசிட்டா திங்க் பண்றீங்கன்னு சொல்றீங்க பாருங்க. இப்ப நானே சொல்றத பல விஷயத்த ஆப்போசிட்டிவா நீங்க யோசிப்பீங்க, பல விஷயத்த எடுத்துக்கிருவீங்கன்னு வைங்களேன். அந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நீங்க எதை ஆப்போசிட்டா எடுக்கிறீங்களோ, எதை நெகட்டிவா திங்க் பண்றீங்களோ, அந்த சிந்தனைய நீங்க குருவை மைண்ட்ல வச்சு அந்த சிந்தனையை நீங்க சிந்திங்க. குருவை மைண்ட்ல வச்சு அந்த சிந்தனையை சிந்திங்க. நெகட்டிவ்ல தான் நினைச்சிருக்கோம், நாம தப்புதான் பண்ணிருக்கோங்கிறதும் புரியும். அதை அகற்றுறதுக்கும் வழி கிடைக்கும். குரு சிந்தனையோடு அதை மேற்கொள்ளுங்க. அதை தொடர் பயிற்சியா வச்சுக்கோங்க. பயிற்சி செய்யும் போது அவரையே இணைச்சு செய்யுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி தானா கிடைக்கும். ஏன்னா குரு என்ற உருவே பாசிட்டிவ் தான். அதை இணைக்க நெகட்டிவ் பூரா வெளியே போயிடும். குரு உருவத்தை எந்த அளவிற்கு உங்களுடன் இணைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களோட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கூடி நெகட்டிவ் பூரா வெளியே போயிருங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க, ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்குங்க. இத பயிற்சியின் மூலியமா மீண்டும் மீண்டும் குரு உருவை நீங்கள் செலுத்தி குரு உருவமாகவே மாறி நிற்கும் பொழுது அத்தனைக்கும் விடை கிடைக்கும். உடல் மாறிடும், கருமா தூய்மையாயிரும், கருமா இன்பத்தை தரும். அப்படிங்கிற ஒரு செய்கை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பயிற்சி செய்யும் போது குரு நினைவை செஞ்சுக்கோங்க. சில சிந்தனை நமக்கு நெகட்டிவ் தாட்ஸா வந்துச்சுன்னா அந்த நேரத்துல குருவாவே நினைத்து, குருதான் நினைக்கிறாருங்கிற மாதிரியே நினைச்சு அதை நீங்க அந்த செய்கையை எடுத்து பாருங்க. அது நல்ல செய்கையாக, அதுக்கு சரியான வீதாச்சாரத்தை பதில் சொல்வதாக, நல்ல ஒரு முறையாக பாசிட்டிவாகவே மாறுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா அதை எடுத்துக்கோங்க ஐயா, அது சீக்கிரமே வெற்றி அடைஞ்சிடும். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாமா? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே